ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். மெலடி ஆஃப் கோல்டன் ஏஜோட 29வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஷெண்டு அவர் சீனியர் விட்டு போன ஒரு பாக்ஸ் ஒன்று சீக்ரெட் பிளேஸ்ல இருந்து எடுத்திருந்தான். அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல ஷெண்டு அதை எடுத்துட்டு திரும்பி பார்க்கும்போது பின்னாடி இந்த சென்ஹுவா இருக்கால, அவன் நின்னுட்டு இருக்கா. ஷெண்டு பாக்குறான், சென்ஹுவா அது நீயா? எத்தனை தடவை கொண்டாலும் மறுபடியும் வந்துட்டே இருக்கேன்னு கேட்க, அதுதான் என் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சென்ஹுவா சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே, ஊர்ல மக்களுக்கு விஷமா கொடுத்து அவங்களெல்லாம் கொண்டுகிட்டு இருக்க, அதுக்கு மாத்தம் இருந்தா ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு ஷெண்டு சொல்லிட்டு, அந்த சென்ஹுவா கூட நான் நிறைய தடவை சண்டை போட்டுட்டேன், ஒரு தடவை நான் ஃபைட் பண்ணேன்னா அடுத்த தடவை அவங்களை என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. ஆனா நீ இந்த சென்ஹுவா இல்ல, சென்ஹுவா மாதிரியே கஷ்டப்பட்டு நடிக்கிற, செத்தவங்க திரும்பி வந்த மாதிரி காட்டிக்கிற அப்படின்னு அங்க ஷெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி இப்ப என்ன, என்கிட்ட மருந்து இருக்கு, முடிஞ்சா வாங்கி பாரு அப்படின்னு அந்த சென்ஹுவா அந்த மருந்து பாட்டில தூக்கி போடுறா. ஷெண்டு வேகமா மின்னல் வேகத்துல பறந்து போயிட்டு அந்த மருந்து பாட்டில பிடிச்சதும் கை வலிக்கிற மாதிரி இருக்கு. சென்ஹுவா சொல்றா, உண்மையாவே அது மருந்து தான், யார் இல்லைன்னு சொன்னா, ஆனா அந்த மருந்து பாட்டில் மேல கொஞ்சம் விஷம் வச்சிருந்தேன், அந்த விஷம் உனக்கு போதும் அப்படின்னு சொல்ல நம்ம ஷெண்டுக்கு தலைலாம் கிறுகிறுன்னு சுத்த ஆரம்பிக்குது. அந்த நேரம் பார்த்து இந்த சென்ஹுவா அங்க அந்த பாக்ஸ் இருக்கே அதை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறா. ஷெண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், அப்படிலாம் விட முடியாது அப்படின்னு சென்ஹுவா பொத்துன்னு இந்த பாக்ஸோடய கீழே விழுந்துடுறா. ஷெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான், ஜஸ்ட் மருந்து கொடுத்துட்டு உடனே கிளம்பி ஓடிடலான்னு பாக்குறியான்னு கேட்க, ஏன்பா ஷெண்டு நீ தான் சீஃபா இருக்க, சீக்கிரமா சாக போற வேற, அட்லீஸ்ட் என்னையாவது நிம்மதியாவது எடுத்துக்க விட்டுட்டு சாகலாம்ல, ஏன்பா என் உயிர் எடுக்கிற அப்படின்னு சென்ஹுவா கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியா, சரி அதையும் பார்த்துலாம் அப்படின்னு ஷெண்டு மறுபடியும் சண்டைக்கு போகும்போது யாரோ வெளியே வர மாதிரி சத்தம் கேக்குது. வெளியே ஷெண்டு அப்படின்னு கத்திட்டு யானியா குரலும் கேக்குது. அசிஸ்டன்ட்டும் வந்துட்டு இருக்கான். அவங்கள காப்பாத்தணுமேனு ஷெண்டு முன்னாடி போக அந்த பாக்ஸ் எடுத்துட்டு அங்க இருந்து அந்த சென்ஹுவா கிளம்பி ஓடி போயிடுறா. ஆனா ஷெண்டுக்கு உடம்பு முழுக்க விஷம் ஏறிடுது. யானியா உள்ள வந்ததும் அந்த விஷத்துல யானியாவோட கழுத்தை போட்டு நெரிக்க ஆரம்பிக்கிறான். அசிஸ்டன்டையும் வர அழிச்சு தள்ளிடுறான். அசிஸ்டன்டாலையும் வர முடியல. யானியா ஷெண்டுன்னு கொஞ்ச நேரம் கத்த ஆரம்பிச்சுட்டு வலி தாங்க முடியாம அழ ஆரம்பிக்க, அவ கண்ணீரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஷெண்டுக்கு சுயநினைவே வருது. அப்படியே பொத்துன்னு அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறான். ஷெண்டுவை படுக்க வச்சுட்டு மயக்கத்துல இருக்கிற அவனுக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு. இது ரொம்ப கொடூரமான விஷம் இருக்குங்க, என்ன விஷம் கூட என்னால கண்டுபிடிக்க முடியல, இதுக்கு கண்டிப்பா என்னால மருந்து கொடுக்கவே முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாரு. ஷெண்டுவோட அசிஸ்டன்ட் பார்த்துட்டு எப்படியாவது மாத்து மருந்தை கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப யானியா பாக்குறா. வேகமா அவனோட மெடிக்கல் பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு அக்குபஞ்சர் கொடுக்குறா. இப்போதைக்கு இந்த அக்குபஞ்சர்ல உயிரை காப்பாத்தலாம், ரொம்ப வியாதி உடம்புல பரவாம தடுக்கிறதுக்கு. ஆனா அதுக்கு மேலேயும் நம்ம மருந்து கண்டுபிடிக்கலனா ஷெண்டு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ படுக்க கதறி அழ ஆரம்பிக்க, அசிஸ்டண்டால தாங்கிக்கவே முடியல. என்ன பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். கரெக்டா அப்போ பஞ்சி உள்ள வரான். இந்த விஷத்தை பத்தி நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன், பக்கத்துல இருக்கிற மலைவாழ் கிராமத்துல இந்த விஷத்தை பத்தி அடிக்கடி பேசிட்டு இருப்பாங்க, நான் அவங்க கிட்ட போய் கேட்டு வரேன், ஆனா அவங்க அவ்வளவு ஈஸியா கொடுக்க மாட்டாங்க, இது ரொம்ப கஷ்டமா தான் இருக்க போகுது, என்னால முடிஞ்ச வரைய முயற்சி பண்ணிட்டு வரேன், அது வரைய ஷெண்டுவை பாத்துக்கோங்கன்னு பஞ்சி சொல்ல, பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு யானியா சொல்றா. யானியா மறுபடியும் போயிட்டு ஷெண்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் பஞ்சி மலைவாழின மக்கள் பக்கம் வந்துடுறான். வந்துட்டு தேடும் போது அங்க இருக்கிற ஒருத்தன் பார்த்துட்டு, ஏண்டா எங்களையேவா வேவு பார்க்க வர அப்படின்னு நம்ம பஞ்சி அப்படியே அடிச்சு அவனை மயக்கம் போட வச்சு அங்க இருந்து தரன்னு இழுத்துட்டு போயிடுறான். யானியா பாக்குறா, நம்ம அது வரையும் மருந்தாவது கலந்து கொடுக்கலாம் அப்படின்னு அழுதுட்டே டீ போட ஆரம்பிக்கிறா. அந்த மருந்து டீயை போட்டுட்டு கஷாயத்தை எடுத்துட்டு நம்ம ஷெண்டு கிட்ட போயிட்டு வாயில கொஞ்சமா ஊத்த, வாய் இறுக்கமா மூடி இருக்கு, எல்லா மருந்தும் அப்படியே வெளியே ஊத்த ஆரம்பிக்குது. யானியா பாக்குறா, ஷெண்டு எனக்கு என்கிட்ட என்ன கேட்ட, நான் ஊட்டி விட்டா எதுவா இருந்தாலும் சாப்பிடுவேன், கை வலிக்குதுன்னு சொன்னல, இன்னைக்கு நான் ஊட்டி விடுறேன், எல்லா மருந்தையும் ஊட்டி விடுறேன், சாப்பிடு ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிட்டே அழ ஆரம்பிக்க, மருந்து எல்லாம் வெளியே போயிட்டே இருக்கு. யானியாவால தாங்க முடியல, ஷெண்டு ப்ளீஸ் ஏஞ்சிரு, உன்னால் இப்படி பார்க்கவே முடியல, நான் அதுக்குள்ள ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் உன்னை, ஏஞ்சி என்ன பாருன்னு கதறி அழுதுகிட்டு இருக்கா. ஷெண்டு அப்படியே இருந்துட்டு இருக்கான். யானியாக்கு கொண்டு போற சாப்பாடெல்லாம் அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கு. ஷெண்டுவோட அசிஸ்டன்ட் தன்னால ஒன்னும் பண்ண முடியலேன்னு வெளியே வந்து அழுதுட்டு இருக்க. குட்டி எங்க வந்துடுறான். ஆனா நீங்களும் ஏன் அழுவுறீங்க அப்படின்னு கேக்குறான். யானியா இன்னும் சாப்பிடலையா, அவங்க இப்படி சாப்பிடாமலே இருந்தா என்ன ஆகுறதுன்னு அசிஸ்டன்ட் கேட்க, ஷெண்டு மயங்கி விழுறதுக்கு முன்னாடி இவங்க தான் முதல்ல இறந்து போவாங்க போல, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு குட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஷெண்டுவோட அசிஸ்டன்ட்டும் பஞ்சி எப்ப வரானோ அப்பதான் அதுக்கு ஒரு முடிவு வரும்னு சொல்லிட்டு நேரா உள்ள யானியாவை பார்க்க வந்து, நான் பாத்துக்கிறேன் மாஸ்டர், அதுவரை நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, எனக்கு எதுவும் ஆகாது நீ கவலைப்படாத அப்படின்னு யானியா சொல்லிக்கிட்டு இருக்கா. கரெக்டா பஞ்சியோட குரல் கேக்குது. பஞ்சியை உள்ள வந்துடுறான். பின்னாடியே ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரான். இந்த பொண்ணு பேரு தான் சூகா அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். இந்த பொண்ணு யாருன்னா, நாகக்கணியா இருக்கும் போது நம்ம பஞ்சி காப்பாத்தினால அவளை கொண்டு போய் ஊர்லயும் விட்டானே அந்த பொண்ணு தான் இவ. அந்த பொண்ணு நம்ம பஞ்சி மயங்கி இருக்கிறத பார்த்துட்டு அவனை காப்பாத்திட்டு கூட்டும் வந்துட்டு இருக்கா இந்த இடத்துக்கு. ஒரு வழியா சரி இவளையாவது பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பாருமா அப்படின்னு பஞ்சி சொல்ல, சூகா போய் செக் பண்ணி பாக்குறா. இது ரொம்ப கொடூரமான விஷம், இந்த விஷம் பூச்சியில இருந்து உருவாக்குவாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க, பூச்சியில இருந்து இவ்வளவு கொடூரமான விஷத்தை கூட உருவாக்க முடியுமா அப்படின்னு நம்ம யானியா கேக்குறா. ஆமா இது ரொம்ப கொடூரமான விஷம் தான், இதை எங்க தலைவர்ல ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சாரு,
ஆனா அதை பத்தி அவர் வெளியே சொல்லிக்கல, ஏன்னா விஷம் கெட்டதா யூஸ் ஆயிடுமே அப்படின்னு. அதுக்கப்புறம் இது எப்படி வெளியே போச்சு, சென்ஹுவாக்கு எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இதுக்கு மாத்து மருந்து இருக்குன்னு ஒரு பாட்டில காட்ட யான்யா ரொம்ப சந்தோஷமா அதை வாங்க போறா, தேங்க்ஸ் சொல்லிட்டு. ஆனா அந்த பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறா. பஞ்சியை திரும்பி பார்த்து, நீ உயிரை காப்பாத்துற ஒரு தடவைங்கிறது உண்மைதான், ஆனா இந்த மருந்தை கொடுக்கணும்னா நீ எனக்கு பண்ண ப்ராமிஸை மறக்க கூடாது அப்படின்னு சொல்ல, ஒரு ஆம்பளை வாக்கு கொடுத்தா அது அவனை உயிரோட பெருசு, நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு பஞ்சி சொல்லிட்டு இருக்கான். உடனே இந்த மருந்தை யான்யா கிட்ட கொடுத்துட்டு யான்யா அதுல இருந்து ஒரு டேப்லெட் எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஷெண்டுவோட வாயில போட்டுடுறா. ஷெண்டுக்கும் மறுபடியும் கொஞ்சமா உடம்புல அசைவு தெரிய ஆரம்பிக்குது. யான்யா அப்படியே ஷெண்டு பக்கத்தே படுத்துட்டு இருக்க. ரொம்ப நேரம் ஆயிட்டு இருக்கு. ஷெண்டு ஒரு வழியா எந்திரிக்கிறான். யான்யா ஏஞ்சிட்றா. ஷெண்டு ஏஞ்சிட்டியா அப்படின்னு கேட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டே பார்த்துட்டு இருக்கா. ஷெண்டு லைட்டா எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சிட்டு, நீ ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருக்க, நான் உன்னை மிஸ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டேன், இவ்வளவு நேரம் யாராவது தூங்குவாங்களா அப்படின்னு கேட்க, யான்யா பாக்குறா. ஏஞ்சதும் உன்னோட கிண்டல் வேலையை ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறா. ஷெண்டு உடனே அவ கண்ணீரை தொடச்சு விட்டு, இனிமே இது மாதிரிலாம் நடக்காது, இதான் லாஸ்ட் டைம், கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அழுத்திட்டு இருக்க. அப்போ உள்ள நம்ம ஷெண்டுவோட அசிஸ்டன்ட்டும் குட்டியும் வந்துடுறாங்க. அசிஸ்டன்ட் ஒரே செகண்ட்ல பார்த்துட்டு குட்டியை தரன்னு எடுத்துட்டு வெளியே வந்துடுறான். இங்க பாரு, பார்க்க கூடாததெல்லாம் நீ பார்க்க கூடாது, புரியுதா, நான் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு கடவுளே நன்றி நன்றின்னு கத்த ஆரம்பிக்க, நான் போய் உள்ள எட்டி பார்த்துட்டு வரேன். குட்டி மறுபடியும் உள்ள போறான். போகாதன்னு சொல்றல, அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு அசிஸ்டன்ட் அவன் அங்க வந்து இழுத்துட்டு போயிடுறான். இங்க யான்யா அவனை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமான்னு ஷெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கா. அது பஞ்சி காதுல விழுது. உண்மையாவே அவ காதுல விழுந்துட்டா போல அப்படின்னு அங்கிருந்து அவன் சோகமாய் கிளம்பி போயிடுறான். இங்க ஷெண்டு கொஞ்சமா உடம்பு தேறி வந்துட்டு இருக்கு. டீ எடுத்து ஊத்திட்டு இருக்கான். யான்யா அங்க வந்துடுறா. நான் ஊத்தி தர மாட்டேனா, உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு பாக்குறா. ஹை பல்ஸ் மறுபடியும் கிட்டத்தட்ட நார்மல் ஆயிடுச்சு. எல்லா விஷயமே முக்காவாசி வெளியே போயிடுச்சு. இனிமே கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஷெண்டு உடனே அப்படியா மேடம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். இன்னமும் என்ன பண்ணணும், சாரை குழிப்பாட்டி துணி மாத்தி விட்டு இன்னும் சாப்பாடெல்லாம் ஊத்தி உண்ணுமா அப்படின்னு கேட்க, உடனே ஷெண்டு உடனே அதெல்லாம் நீ எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவளுக்கு ஷோல்டரை மசாஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டல அப்படின்னு, இந்த விஷயம் சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வந்துடும், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்ல யான்யாவும் பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறா. இங்க அந்த சென்ஹுவா மாஸ்க் போட்டு ஒருத்தி இருந்தாலே, அவங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட போய் விசாரிச்சிங்களா, ஷெண்டுவோட வீட்டுல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அந்த ஆளுங்க சொல்றாங்க, ஷெண்டு எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்புலன்னு தெரிஞ்சு அவன் பொண்டாட்டி யான்யா அதுக்குள்ள அந்த பஞ்சி கூட தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்கா போல, அது மாதிரி எங்களுக்கு தகவல் வந்தது. ஷெண்டு இருக்கும் போதே இந்த பஞ்சிக்கும் அவளுக்கும் ஏதோ டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் இருந்துதான், அதை பத்தி நாங்க கேள்விப்பட்டோம் மேடம். இப்படியே போச்சுன்னா இந்த ஊர் கண்டிப்பா உங்க கண்ட்ரோல்குள்ள சீக்கிரம் வரப்போகுதுன்னு சொல்ல, இன்னும் நல்லா விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டு அந்த லேடி அமுச்சு விட்டுறா. இங்க யான்யா பார்த்துட்டு இருக்கா. இந்த மருந்தை எதுக்காக அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்க ஷெண்டு பாக்குறான். இந்த மருந்தை யூஸ் பண்ணி தான் டெட் பாடி எல்லாம் ரொம்ப நாள் அழுகாம வச்சுட்டு இருக்காங்க, அதனாலதான் மறுபடியும் டெட் பாடியை உயிரோட கொண்டு வர முடியும் அப்படின்னு மத்தவங்கள நம்ப வைக்கிறாங்கன்னு ஷெண்டு சொல்ல, யான்யா பார்த்துட்டு இது ரொம்ப வேலை கூடையாச்சு, இவங்க இவ்வளவு ஈஸியா யூஸ் பண்றாங்கன்னா நிறைய வச்சுட்டு இருப்பாங்க போலயே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஷெண்டு பாக்குறான். எக்கச்சக்க வருஷமா மைன் இருக்கும்ல, அதுல போய் சேர்த்து வச்சா மட்டும்தான் இந்த மாதிரி இவ்வளவு அளவு சேர்த்து வைக்க முடியும்னு சொல்ல, அப்ப சென்ஹுவாக்கு பின்னாடி இருக்கிறது நீ இவங்கன்னு சொல்ல வரியா அப்படின்னு யான்யா ஏதோ பேரை சொல்ல வரா. அதுக்குள்ள ஷெண்டு வாயை மூட சொல்றான். மேலே யாரோ கெட்டவங்க நடந்து போய்கிட்டு இருக்காங்க, அழுவு அழுவு அப்படின்னு நம்ம ஷெண்டு யான்யாவை பார்த்து சொல்ல, வரலையே அப்படின்னு யான்யா சொல்றா. கத்தி தொல்லடி அப்படின்னு நம்ம ஷெண்டு அவ கணத்தை பிடிச்சி கில்ல ஆரம்பிக்க யான்யா கத்த ஆரம்பிக்கிறா. சரி சரி சாரி அப்படின்னு அவ கணத்தை பிடிச்சி தடவி விட்டுட்டு அமைதியாரு அப்படின்னு ஷெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து கெட்டவங்க எல்லாம் ஷெண்டுவோட வீட்டை சுத்தி வட்டம் போட, நம்ம ஷெண்டுவோட அசிஸ்டன்ட் அவன் ஆளுங்களோட அங்க வந்துடுறான். உங்களுக்காக தாண்டா காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த சண்டையும் ஆரம்பிக்குது. அப்பன்னு பார்த்து அந்த சென்ஹுவா வந்துடுறா. அசிஸ்டன்ட் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. அசிஸ்டன்ட்டும் போட்டிக்கு போட்டி சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே ஏதோ ஒரு மருந்தை போட்டு விட்டு இவங்களெல்லாம் மயக்கம் போட வைக்க ட்ரை பண்றா அவ. ஆனா யாருக்குமே மயக்கம் வரல. என்னாச்சுன்னு அவ பார்த்துட்டு இருக்கும் போதே அங்க யான்யா வந்துடுறா. இந்த இலையை சாப்பிட்டா அவங்க மருந்து வந்து செட் ஆகாது, அதனால தான் நாங்க மயங்காமலே இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, எல்லா வீரர்களும் ஆமான்னு கத்துறாங்க. உங்களை என்ன பண்ற பாரு அப்படின்னு நம்ம மறுபடியும் பக்கத்துல வரா. கரெக்டா அப்பன்னு பார்த்து நம்ம ஷெண்டு அங்க வந்துடுறான். அந்த லேடி கூட சென்ஹாவ் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவ கையை பிடிச்சி குத்தி வச்சு, உன் மூஞ்சை இப்பயாவது காட்டுறியா இல்ல காட்ட முடியாத அளவுக்கு கேவலமா அப்படின்னு நம்ம ஷெண்டு கேட்க, நீ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மந்திரத்தை போட்டு அவளே எரிச்சுக்கிறா. கரெக்டா நம்ம ஷெண்டுவும் நெருப்ப பார்த்துட்டு பின்னாடி வர அந்த லேடி அங்க இருந்தும் எஸ்கேப் ஆயிடுறா. அவளோட ஆளுங்க எல்லாம் மாட்டினாங்கல்ல, இவங்களை கொண்டு போய் பத்திரமா வச்சுட்டுருங்க, இவங்க எல்லாம் உயிரோடையே நான் வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஷெண்டுவோட ஆளுங்க அந்த ஆளுங்களை எல்லாம் கூட்டு போறாங்க. அடுத்த நாள் காலையில இந்த லேடி எரிஞ்சு போன இடத்த பார்த்தா வெறும் ட்ரெஸ் பிட்டு மட்டும் தான் இருக்கு. எப்படி இந்த மாதிரி எரிய முடியும், எனக்கு ஒன்றும் புரியல, எப்படி எரியும் போது ஓட முடியும் அப்படின்னு ஆளுக்கு பேசிட்டு இருக்காங்க. அந்த ஷூஹா வந்து அல்ல அவளும் பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு மாய வித்தையை வந்துட்டு ஏற்கனவே இங்க இருக்கிற நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க, இந்த அளவுக்கு கிராண்டா யாரும் பண்ணிருக்காங்களான்னு எனக்கே தெரியல அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இவங்க அதை விட கில்லாடிங்கிறதால அடுத்த லெவலுக்கு இந்த வித்தையை கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு ஷெண்டு சொல்லிட்டு, சரிம்மா எதுக்காக இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க, எனக்கு மாத்து மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிறீங்கன்னா என்ன காரணம், உங்களுக்கு என்ன தேவையோ அதை என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்ல, இல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. எங்களோட இனத்துக்கு மட்டும் பாதுகாப்பு கிடைச்சா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஷெண்டு அவனோட வேலையெல்லாம் முடிச்சு ஃபைல் எல்லாம் அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்து விடுறான். அடுத்து பஞ்சி உள்ள வரான். எதுக்காக
எதுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்க அப்படின்னு ஷெண்டு கேட்க பஞ்சி உடனே டீ ஊத்தி அவன் பாட்டு குடிச்சிட்டு, இங்க பாரு நான் உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு இன்னும் சரியாவே தெரியல அப்படின்னு அவன் சொல்ல ஆரம்பிக்க, அப்போ சொல்லாத அப்படின்னு ஷெண்டு சொல்றான். இல்ல சொல்லிதான் அவன், யானியாவோட பாதுகாப்பு எனக்கு ரொம்ப முக்கியம். இப்போ உன் கூட இருந்துட்டே இருக்கும்போது ரொம்ப மோசமா அவ ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கா, அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோன்னு சொல்ல, உன் கூட பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு ஆம்பளை சுத்திக்கிட்டு இருக்கான், அதையே நான் கண்டுக்கல, நீ எதுக்கு ஏன் பொண்டாட்டிய பத்தி கவலைப்படுற அப்படின்னு ஷெண்டு அங்க பஞ்சி குடிச்சிட்டு இருக்க கிளாஸை உடைச்சிடுறான். நான் இங்க உயிரோட நின்றுட்டு இருக்க வரையா என் பொண்டாட்டிக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஸோ வாயிலிருந்து வர வார்த்தையெல்லாம் பார்த்து வந்தா நல்லா இருக்கும், போதுவா இங்கேருந்து ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிடு, என் பொண்டாட்டியை பத்தி கவலைப்படுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்ல, உடனே அங்க இருந்து பஞ்சியும் சரி ஓகே கொடுத்த வாக்க காப்பாத்து இல்லனா அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். இல்லனா என்னடா பண்ணுவ அப்படின்னு கேட்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, யார் எது தின்னாலும் பரவாயில்ல, அவளை எங்கேருந்து ஒட்டத்தை பிரிச்சு கூட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்ல, ஷெண்டு உடனே பார்த்துட்டு பூமியே இடிஞ்சு விழுந்தாலும் இந்த நாள் வரவே வராது, சரி நீ எப்போ அந்த பொண்ணோட சேர்ந்து கிளம்ப போற அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு மேல உனக்கே இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பஞ்சி கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா அவங்க பெரிய ஆளு, அவங்களுக்கு துறவி அந்தஸ்து இருக்கு, அந்த பொண்ணை நீ பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு ஷெண்டு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து வெளியே அனுப்புறான். இங்க ஷெண்டுவும் யானியாவும் அடுத்து மார்க்கெட்டுக்குள்ள ஷாப்பிங் வந்துட்டு இருக்காங்க. பாய்சனை எங்க இருந்து தான் அவங்க இந்த அளவுக்கு வாங்கியிருப்பாங்களோ தெரியலையே அப்படின்னு யானியா பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. அப்போ ஷெண்டுவை பார்த்துட்டு மக்கள்லாம், நீங்க கொண்டு வந்த மருந்தாலதான் இப்ப நாங்க மறுபடியும் உயிரோட இருக்கோம், இந்த கிராமத்தையே காப்பாத்துனது நீங்க தான், உங்களுக்கு ரொம்ப பெரிய வணக்கம், உங்களெல்லாம் நாங்க தப்பா ஒயிட் கோஸ்ட் இத்தனை நாளா கூப்பிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு இதை வச்சுக்கோங்க அதை வச்சுக்கோங்கன்னு அவ்வளவு மீட்டெல்லாம் கொடுத்துட்டு போறாங்க. இவ்வளவு மாதிரி நல்லவரை பார்த்ததே இல்லைன்னு யானியா சிரிச்சுட்டு இருக்கா. உன்னை பாத்தியா எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சிரிச்சுட்டே அங்க இருந்து போகும்போது ஷெண்டு அவளை வந்து ஓரமா நகர்த்தி கட்டி பிடிச்சுக்கிறான். யானியா எனக்கு பயங்கரமா குளிருது, எனக்கு கொஞ்சம் கட்டி பிடிச்சுக்கிறியா அப்படின்னு கேட்டு, யானியா பார்த்து நீங்க இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல அறிவில்லை அப்படின்னு சொல்ல, எனக்கு குளிருது உடம்பு சரியில்லை அப்படின்னு ஷெண்டு சொன்னதும் யானியா அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. ஷெண்டு அவளுக்கு கிஸ் பண்றான். யானியா உடனே ஃப்ராட் வேலையை இனிமே என்கிட்ட பண்ணாத புரியுதா அப்படின்னு அவனுக்கு முத்தம் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி ஓடி போயிடுறா. அடுத்து ஷெண்டுவும் யானியாவும் வீட்டுக்கு போயிடுறாங்க. பனி கொட்ட ஆரம்பிக்குது. ஷெண்டு இங்க பாருடா பனி பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு யானியா மேல பனியெல்லாம் தூக்கி அடிச்சு அடிச்சு ஷெண்டு விளையாடிக்கிட்டு இருக்கான். யானியாவும் மாறி மாறி விளையாடிட்டு இருக்க. ரெண்டு பேரும் கியூட்டா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. லூஜின் கிட்ட சென்ஹாவ் மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ணு இருந்தால, இந்த பொண்ணு தான் சென்ஹாவ் மாதிரி ஷெண்டு கிட்ட நடிக்க போயிருந்தா போல. அவ வந்து சாரி என்னால ஷெண்டுவை கொல்ல முடியலன்னு சொல்ல, அந்த ஊர்ல இருந்து நம்ம அத்தனை ஆளுங்களும் இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு லூஜின் கேக்குறான். ஆமா அப்படின்னு சென்ஹாவ் சொல்றா. மீதி மிச்சம் இருக்கிறவங்கள பார்த்து உங்களை மாதிரி வெட்டி பசங்க உயிரோட இல்லாமலே இருக்கலாம் அப்படின்னு லூஜின் அவங்க மேலேயும் பயங்கரமா தாக்குதல் நடத்திட்டு, சரி பரவாயில்ல உன் கையிலேயே அடிபட்டிருக்கு போல ஷெண்டுவால, போய் ரெஸ்ட் எடு, மீதியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஆனா அந்த பாக்ஸ் ஒன்று ஷெண்டு எடுக்க போனால அவங்க சீனியர் கொடுத்த பாக்ஸ், அதை எடுத்துட்டு வந்துடியான்னு கேட்க, எடுத்துட்டு வந்தேன் அந்த பொண்ணு பாக்ஸை காட்டுறா. உள்ள பிரிச்சு பார்த்தா உள்ள இருக்கிறதுல எல்லாமே கவிதையா இருக்கு. நம்மள ஏமாத்திட்டான் ஷெண்டு அப்படின்னு லூஜின் கத்த ஆரம்பிக்கிறான். அப்பதான் நமக்கு காட்டுறாங்க அன்னைக்கு சண்டையிலேயே நம்ம ஷெண்டு அந்த புக்கை எடுத்ததுமே உடனே மாத்தி வச்சுட்டு வேற ஒரு புக்கை வச்சுதான் சென்ஹாவ் கிட்ட கொடுத்து விட்டுருக்கான். இதை படிச்சு பார்த்துட்டு இதுல நிறைய டவுட் குழப்பங்கள் இருக்குன்னு ஷெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே யானியா அவனுக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்கா. இந்த மருந்தை முதல்ல குடி அப்படின்னு. அதுல இந்த பிரைம் மினிஸ்டர் பத்தி நிறைய தப்பு எழுதி இருக்கு போல, என்னையா அநியாயமா இருக்கு அப்படின்னு நம்ம யானியா பார்த்துட்டு, இந்த பிரைம் மினிஸ்டர் அங்க இருந்து நிறைய ஊழல் பண்ணிருக்காரு, எக்கச்சக்கமா அந்த அரிசியெல்லாம் திருடி அங்க வித்திருக்காரு, அது மட்டும் இல்லாம நம்ம பிரின்சஸ் இருக்காங்களே அவங்களே அங்க அவ்வளோ போர் வீரர்களோட கூட்டத்தை விலைக்கு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா என்ன பண்றதுன்னு ஷெண்டு பேசிட்டு இருக்கான். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அப்படின்னு அவன் சொல்ல வரதுக்குள்ள ஷெண்டுவோட அசிஸ்டன்ட் உள்ள வந்துடுறான். வந்துட்டு எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, நம்ம புடிச்சு வச்சோம்ல கெட்டவங்களோட ஆளுங்க, அவங்க மேலாம் விஷம் பாஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல, யானியா உள்ள போய் செக் பண்ணி பாக்குறா. இது என்ன விஷம் கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க நாங்க செக் பண்றவர்கிட்ட சொல்றா. நான் தேடி பாக்குறேன் அப்படின்னு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்க. ஷெண்டு சொல்றான், இதுக்கும் மேல இந்த இடத்துல நமக்கு வேலை இல்ல, நம்ம ஊருக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் சேர்ந்து கிளம்புறாங்க. போற வழியில கூட ஷெண்டு யானியா போற வண்டியை அட்டாக் பண்றதுக்கு ஆளுங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ யானியா உள்ள எதையோ படிக்க ஆரம்பிக்கிறா. இது என்னதுன்னு ஷெண்டு கேக்குறான். இங்க பார்த்த நிறைய மக்களை நான் வந்து நோட் பண்ணி அவங்க கூட பேசினதெல்லாம் எழுதி வச்சிட்டு இருக்கேன். இதுல டிராவல்ல அங்கங்க நம்ம நின்னோம்ல அந்த மக்கள்லாம் கூட கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமா பஞ்சம் வந்தப்போ அவங்க எல்லாம் சாப்பாட்டுக்கே இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. ஆனா இப்ப நம்ம தங்கிட்டு வரோம்ல அந்த ஊர்ல தான் பயங்கரமா கஷ்டமே இருந்திருக்கணும், அங்க எந்த கஷ்டமே இல்லாம எல்லாரும் சந்தோஷமா இருந்திருக்காங்க. அப்பனா நம்ம அரசாங்கம் வச்சிருந்த அரிசி பருப்பெல்லாம் யாரும் எடுத்துட்டு வந்து பதுக்கி இங்க வித்திருக்காங்கன்னு தானே அர்த்தம். எதுக்காக அப்படி பண்ணணும், ஏன் அப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்க ஷெண்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அவன் காதுல நல்லாவே கேட்க ஆரம்பிக்குது, யாரோ அட்டாக் பண்றதுக்கு துரத்திட்டு வராங்க அப்படின்னு. யானியாவை காப்பாத்துறான். அடுத்து வேகமா கிளம்பி போயிட்டு வெளியே இருக்கிறவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். யானியா மேல கெட்டவன் ஒருத்தன் பாஞ்சு விளைற மாதிரி வந்துட்டு இருக்கா. யானியா பயந்து உள்ள உட்காந்துட்டு இருக்கா. ஷெண்டு தான் எட்டி பாக்குறான். யானியா வா என் கூட அப்படின்னு சொல்ல, யானியா நீயா அப்படின்னு நம்பி கையை கொடுக்குறா. ஷெண்டு அவளே தூக்கிட்டு பறந்துட்டு ஒரு குதிரை ஏறி உட்காந்து மத்தவங்க ஆளுங்களையும் பார்த்து, போதும் உங்ககிட்ட சண்டை போட வேண்டாம், தப்பிச்சு ஓடி நேரா அரண்மனைக்குள்ள போலாம் அப்படின்னு கூட்டு வந்துடுறான். நேரா ஷெண்டு ஊருக்கு வந்ததுமே அரண்மனைக்குள்ள தான் வந்துகிட்டு இருக்கான். யானியாவும் ஷெண்டுவும் உள்ள வந்து
வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒரு பல்லக்கு வருது. அதுல இந்த இளவரசி அவங்க பொண்ணு ஒருத்தி ஜியான்னு இருப்பால அவளும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஷெண்டுவை எட்டி பார்த்துட்டு இந்த இளவரசி சொல்லிக்கிட்டு இருக்கா, பரவாயில்லையே வந்ததும் நேரம் அரண்மனைக்கு வந்துட்டீங்க. இதனாலதான் ராஜமாதாக்கு உங்க மேல எக்கச்சக்க மரியாதை இருக்கு போல. ராஜமாதா கண்டிப்பா உங்களை பாராட்டுவாங்க, நிறைய கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு சொல்ல, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு நம்ம ஷெண்டு கேட்கிறான். போங்க போங்க போகும்போது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, என் பொண்ணு வேற டயர்டா இருப்பா, அவளை கூட்டிட்டு கிளம்புறேன் அப்படின்னு இளவரசி அங்க இருந்து கிளம்பிடுறா. ஷெண்டு நேரா உள்ள போயிட்டு இருக்கான். இங்க ராஜமாதா கிட்ட இந்த அசிஸ்டன்ட் மினிஸ்டர் உட்காந்துட்டு ராஜமாதாக்கு வேண்டிய ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்க நம்ம ஷுவானி தான் ஷெண்டுவையும் யான்யாவையும் உள்ள கூட்டு போறா. ரெண்டு பேரும் காலில் விழுந்து ராஜமாதாவை வணங்குறாங்க. ராஜமாதா பார்த்துட்டு பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. நீ அமிச்ச எல்லா ஃபைலையும் நான் படிச்சேன். அங்க வந்து அந்த இருந்த கெட்டது பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த ஆளும் இறந்து போயிட்டாரு கவர்னரும். இப்போ புது ஆளுங்க அங்க போயிட்டு பாத்துக்கிறதுக்காக போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கெட்ட குரூப்பையும் அழிச்சு அங்க இருந்த ஆளுங்களை எல்லாம் கொண்டுட்டீங்க. எந்த ப்ராப்ளமும் இல்ல, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கறது அப்படின்னு கேட்க ஷுவானி பாக்குறா, ஏற்கனவே நம்ம ஷெண்டு ஏற்கனவே டாப் பொசிஷன்ல இருக்காரு அப்படின்னு சொல்ல, அப்ப இதுக்கு மேல அவருக்கு ப்ரமோஷனும் கிடையாது ஒன்னும் கிடையாதா அப்படின்னு பக்கத்துல இருந்துட்டு இந்த அசிஸ்டன்ட் மினிஸ்டர் கேட்கிறான். வாய மூடு, நம்ம ஷெண்டு அப்படிங்கறதால தப்பா எடுத்துக்க மாட்டான், வேற யாராவது இருந்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல உடனே சாரின்னு அந்த அசிஸ்டன்ட் மினிஸ்டர் மன்னிப்பு கேட்கிறான். உனக்கு என்ன வேணும்னு கேளுப்பா அப்படின்னு நம்ம ஷெண்டு கிட்ட ராஜமாதா கேட்க உடனே ஷெண்டு காலில் விழுந்து, ராஜமாதா அந்த கேஸை மட்டும் யானியா வராட்டி என்னால முடிச்சிருக்கவே முடியாது, ஸோ ஏதாவது கிஃப்ட் கொடுக்கறதா இருந்தா நீங்க யானியாக்கு தான் கொடுக்கணும்னு சொல்ல, பரவாயில்லையே ஊருக்கு போயிட்டு வரும்போது இன்னும் கொஞ்சம் ஒன்று சேர்ந்து லவ் அதிகமாகி வந்துட்டு இருக்காங்க, அப்போ கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுத்தே ஆகணும், என்ன கிஃப்ட் கொடுக்கறது யானியா உனக்கு என்னமா வேணும் அப்படின்னு கேட்டுட்டு, சரி ஓகே நீ வந்துட்டு இப்பதானே சீஃப் ஆயிருக்க, சீஃப் கிளர்க் ஆயிருக்க, ஆனா உனக்கு இருக்க அறிவுக்கு நீ இப்படிலாம் ஸ்லோவா பதவி ஏறிட்டு இருக்க கூடாது, ஸோ உனக்கு 6வது ரேங்க் அதிகாரியா கொடுக்குறேன் நானு, நீ உன்னோட புது ஸ்டேஷனுக்கு டைரக்டரா பதவி ஏத்துக்கோன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் ராஜமாதான்னு யானியா சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி இது ஷெண்டுக்கு கொடுக்க வேண்டிய வரும், உனக்கு என்ன வேணும்னு கேளுன்னு ராஜமாதா கேட்க, எனக்கு எதுவுமே வேண்டாம், மக்களுக்கு நல்லது பண்ணுங்கிறது மட்டும் தான் என்னோட ஒரே ஐடியா யானியா சொல்லிட்டு இருக்கா. இது ரொம்ப நல்ல சான்ஸ், அதை விட்டுட்ட, ஆனா மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன், உன்ன மாதிரி ஆளுங்களும் இங்க இருக்காங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு, ஆனா உங்களுக்கு பயங்கரமா அங்க அடிபட்டுச்சுன்னு கேள்விப்பட்டேன், என்கிட்ட இருக்கிறதுல பெஸ்ட் டாக்டர் அனுப்புறேன், நீங்க 2 பேரும் போய் நல்லா ட்ரீட்மெண்ட் பாத்துக்கோங்கன்னு ராஜமாதா சொல்றாங்க. அங்க முடிச்சிட்டு வேகமா நம்ம யானியா கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. கொஞ்சம் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு ஷெண்டு வேகமா முன்னாடி போயிட்டு, டைரக்டர் மேடம் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனா எதுக்காக எனக்கு வந்து நீங்க ரிவார்டு வேணும்னு கேட்டு வாங்குனீங்க, உங்களுக்கு வேணும்னு வாங்கியிருக்க வேண்டியதானே, உங்க ரிவார்டை நான் எதுக்கு திருப்பி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம உங்க சீனியர் கொடுத்த புக்கை நீங்க உள்ள போய் காட்டவே இல்லை, ஆனா நேரா உள்ள வந்து ராஜமாதாட்ட கொடுக்குற மாதிரி உள்ள வந்துட்டு எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்கீங்க, இன்னைக்கு ஒரு பையன்ல இருக்கிறவங்களாம் தூங்க மாட்டான்னு சொல்ல, ஷெண்டு சிரிக்கிறான், என்னை பத்தி நீ நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்க, ஆனா உனக்கு நான் காட்ட வேண்டிய முக்கியமான இடம் ஒன்று இருக்கு, அதை இப்போ போய் காட்டுறவா அப்படின்னு நம்ம ஷெண்டு கூட்டு போறான். ஆஃபீஸ்லேயே சீக்கிரட்டா ஒரு இடம் வச்சுட்டு இருப்பான்ல, அந்த டோரை ஓப்பன் பண்ண யானியா என்னதுன்னு பார்த்துட்டே உள்ள போறா. பார்த்தா அவங்க அப்பாவோட இந்த நினைவிடம் இருக்கிற இடத்துல எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. அவங்க அப்பாவோட வில் அம்பு அப்படின்னு அப்பா சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் வச்சுட்டு இருக்கான் நம்ம ஷெண்டு. அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி நிலைமை வந்ததுக்கு அப்புறமா அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. அப்பதான் நான் அப்பாவை பத்தியே திட்டி எழுதி என்னை வந்து அம்மா தான் அனுப்பி விட்டாங்க. அதனால அப்பாவுக்கு சுதந்திரமா சாமி கூட கும்பிட முடியாத நிலைமையில இருக்கேன். அதான் அந்த மாதிரி ஒரு சீக்ரெட் பிளேஸ் வச்சுட்டு இருக்கேன். யானியா என் மேல நிறைய பொறுப்பு இருக்கு. இந்த பொறுப்பெல்லாம் நான் மட்டும்தான் செஞ்சாகணுங்கிறதால எனக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கு. என்னால சில சமயம் அதை தாங்கிக்க முடியாம போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஷெண்டுவோட கண்ணில் கண்ணீர் வந்துருது. அப்பா நல்லவர், அவரை நான் சும்மா விடக்கூடாது, அப்படியே போனா போதும் விட்டுட்டா எனக்கும் மத்தவங்களுக்கும் என்ன வித்தியாசம், நான் எதையுமே மறக்கலன்னு ஷெண்டு சொல்ல யானியா பாக்குறா. அங்கிள் கிட்ட தான் நானும் படிச்சேன், உனக்கு மறந்துருக்காதுன்னு நினைக்கிறேன். அவரை மாதிரி ஒரு செல்ஃப்லெஸ் ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. நான் அவரை கம்ப்ளீட்டா நம்புறேன். ஸோ அவருக்காக வந்து நான் நியாயத்தை நிலைநாட்டணுங்கிறதுக்காக தான் இந்த பதவிக்கே வந்தேன். இப்போ நான் உன் பொண்டாட்டியா வேற இருக்கேங்கிறதால கண்டிப்பா இதெல்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம், நீ தனியா இல்ல புரியுதான்னு சொல்ல ஷெண்டு அழ ஆரம்பிக்கிறான். என்ன மாதிரி ஒரு முட்டாள்தனமா ஒரு பொண்ணு இருக்கவே மாட்டான்னு நினைச்சேன், ஆனா எனக்கு நீ கிடைச்சிருக்க அப்படின்னு நம்ம ஷெண்டு ஹாப்பி ஆயிடுறான். இங்க பாரு, உன்னை கோஸ்ட்னு மத்தவங்க எல்லாம் சொல்றத நீயும் நம்பிட்டேன்னு நினைக்கிறேன். உனக்குள்ள ஒரு நல்ல இதயம் இருக்கு, அந்த இதயம் நல்லவங்களுக்காக துடிச்சுக்கிட்டே இருக்கு, நல்லது செய்யணும் அப்படின்னு. இதனால நான் கோஸ்ட்னு உன்னை என்னைக்குமே நினைச்சதே இல்லை. ஸோ அதனால நீ மக்களுக்கு பயந்துக்கிட்டு கோஸ்டாவே என்னைக்கும் வாழ வேண்டாம், நம்ம வாழ்க்கையை நம்ம வாழலாம், புரியுதா, நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு யானியா சொல்ல ஷெண்டு அவளை கட்டி பிடிச்சிக்கிறான். நீ இருக்கிறது எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு அப்படின்னு. 2 பேரும் ஒரே குதிரையில வீடு வந்து சேர்றாங்க. ஷெண்டு யானியாவை குதிரையில இருந்து இறங்கி, நீ கீழே இறங்காத, நான் தூக்கிட்டே போவேன் அப்படின்னு உள்ள தூக்கிட்டு போக அங்க மேனேஜர் பாக்குறாரு. ஷெண்டுவோட அம்மா அப்பா ஒட்டுமொத்த குடும்பமும் வானத்துல இருந்து பாத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்பயாவது உங்க மகன் ஒரு மனுஷன் மாதிரி வாழ்றான்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க, எனக்கும் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு உள்ள போறாரு. இங்க ஷெண்டு யானியா தூங்கறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. யானியா நான் என் பெட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்ல ஷெண்டு பாக்குறான். என்னை விட்டு எப்பவுமே போக மாட்டேன் நீ சொன்னல, இப்ப அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு ஏற்கனவே முடிவாயிடுச்சு, இதுக்கும் மேலேயாவது நீ கொடுத்த வாக்க நிறைவேற்றலாம்ல அப்படின்னு சொல்ல, அது வந்து ஷெண்டு அப்படின்னு யானியா கூப்பிட்டு இருக்கா. இல்ல உன்னை எங்கேயுமே நான் போக விட மாட்டேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ
வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஷெண்டு அவளுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அடுத்த நாள் காலையிலே ஆகுது. நம்ம யான்யாவும் ஷெண்டுவும் ஏதோ ராஜ உத்தரவு வந்துட்டு இருக்கு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க அசிஸ்டன்ட் மினிஸ்டர் தான் வந்திருக்காரு. வந்துட்டு யான்யா இப்ப புது பதவிக்கு வர போறாங்கிறதால ராஜமாதா நிறைய நகை நிறைய பட்டு துணி எல்லாம் கொடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கன்னு சொல்ல யான்யா தேங்க்ஸ்ன்னு சொல்லி வாங்கிக்கிறா. வேலைக்கார பொண்ணுங்க அதை வாங்கிட்டு உள்ள போறாங்க. இந்த நேரத்துல இன்னொரு ராஜ உத்தரவும் இருக்குன்னு அந்த அசிஸ்டன்ட் மினிஸ்டர் சொல்ல 2 பேரும் காலில் விழுந்து ராஜ உத்தரவை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஷெண்டு பெரிய பெரிய சாதனைகள்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி இளவரசியோட பொண்ணு ஜியாவும் ரொம்ப நல்ல பொண்ணு, அடக்கமான குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு, அவளை ஷெண்டுக்கு கல்யாணம் பண்ணி தர சொல்லி ராஜமாதா உத்தரவு போட்டிருக்காங்க. இதை பார்த்ததுமே நம்ம ஷெண்டு ஷாக் ஆயிட்டு இருக்கான். யான்யா கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்ட ஆரம்பிக்குது. ஷெண்டு உடனே அமைதியா இருந்துட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் மினிஸ்டர் இதை வாங்கிட்டு அப்புறமாவது யோசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த உத்தரவை கொடுக்க ஆரம்பிக்க ஷெண்டு வாங்கிக்காம இருக்கான். யான்யாவோட கையை பிடிச்சிக்கிறான். எனக்கு என் பொண்டாட்டி மட்டும்தான், இதுக்கும் மேல நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல, அதுவும் இன்னொரு பிரின்சஸ் நான் சத்தியமா கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்ல, இதை பத்தி ராஜமாதாட்ட நான் பேசுறேன்னு சொல்ல அசிஸ்டன்ட் மினிஸ்டர் அங்க இருந்து பார்த்துட்டு எத்தனையோ பேர் வந்திருக்கலாம் அதை கொடுக்கறதுக்கு, ஆனா மினிஸ்டர் என்ன ஏன் அனுப்பியிருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு ஷெண்டு, யான்யா நீயாவது யோசிச்சு பாருமான்னு சொல்ல யான்யா அழுதுட்டே என்ன ரீசன் அப்படின்னு கேட்கிறா. ஷெண்டுக்கு எந்த ஃபேமிலி சப்போர்ட்டும் கிடையாது. இப்போ ஒவ்வொரு கேஸா ஜெயிச்சு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா முன்னாடி நிக்கிறான். ராஜமாதாக்கு கம்ப்ளீட் ட்ரஸ்ட் இருக்கு அவன் மேலங்கிறதால மத்த எல்லாரும் நிறைய பேர் அவன் மேல பயங்கர கோவமா இருக்காங்க. அதனால அவனை அடிக்கிறதுக்கு நினைச்சா கூட ஷெண்டுவை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல. ஒரே ஒரு அதிகாரி தான் அந்த சீனியர் இருந்தாரு. இப்போ அவரும் இறந்து போயிட்டாருங்கிறதால ஷெண்டுக்கு ஒரு சப்போர்ட் வேணும்னா யாரையாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லைன்னா உன்ன மாதிரி 5வது ரேங்க் ஒரு ஒய்ஃப் தான் இருக்கா, அவளை வச்சுட்டு ஷெண்டுக்கு எங்க சப்போர்ட் கிடைக்கும்னு சொல்ல யான்யா அழுதுட்டே ஷெண்டுவை பாக்குறா. ஷெண்டு பாக்குறான் எனக்கு எவ்வளவு ஆபத்து வர மாதிரி இருந்தாலும் சரி அப்படின்னு யான்யாவை தூக்கி நிறுத்திட்டு அவ கண்ணை தொடச்சு விட்டுட்டு எனக்கு இவ ஒருத்தி மட்டும்தான் இந்த ஜென்மத்துல பொண்டாட்டி, வேற யாரையும் நான் சேர்த்துக்க மாட்டேன், நானே ராஜமாதாட்ட பேசுறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். யான்யா அழுதுட்டே பார்த்துட்டு இருக்கா. ஷெண்டு நேரா ராஜமாதா காலில் விழுந்து ராஜமாதா எனக்கு என் பொண்டாட்டி மேல உண்மையாவே பாசமும் காதலும் இருக்கு, இன்னொரு பொண்ணு அந்த லைஃபை பகிர்ந்துக்கிறதுக்கு அவளுக்கும் இஷ்டம் இல்லை எனக்கும் இஷ்டம் இல்லைன்னு சொல்ல இங்க பாரு உனக்கு சப்போர்ட்டே இல்ல, நீ பிரின்சஸோட பொண்ணை கல்யாணம் பண்ணிதான் ஆகணும்னு ராஜமாதா சொல்றாங்க. இல்ல ராஜமாதா இத்தனை நாள் நீங்க எனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்கீங்க, எதுவுமே எனக்காக கேட்டுக்கிட்டது இல்ல, இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்கிறேன், எனக்கு நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு மட்டும்தான் ஆசையை தவிர மற்றபடி வேற எந்த புகழுக்கும் பணத்துக்கும் ஆசை கிடையாது, எனக்கு பிரின்சஸோட பொண்ணோட கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். ராஜமாதா கோவப்பட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஷிவானி வரா. மிங்ஹால ஒரு பெரிய பிரச்சனை ராஜமாதான்னு சொல்றா. ராஜமாதா அதுக்கு மேல ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஷெண்டுவை வெளியே நிக்க வச்சுட்டு ஷிவானி கிட்ட பேசுறாங்க. ஷிவானி சொல்லிட்டு இருக்கா 2 விதமான அக்கௌண்ட் புக் கிரியேட் ஆயிருக்கு ராஜமாதா, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 20 லட்சத்துக்கும் மேல வெள்ளி காசை நமக்கே தெரியாம திருடி இருக்காங்க, இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்ல ராஜமாதா பார்த்துட்டு என்னமா நடக்குது, 20 லட்சத்துக்கும் மேல தம் வெள்ளி காசை ஏன் கண்ணு முன்னாடி திருடுறாங்களா, இதுல யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு கேட்க ஷிவானி அமைதி ஆயிடுறா. நம்ம குடும்பத்திலேயே சில பேர் சம்மந்தப்பட்டிருக்க மாதிரி தெரியுது ராஜமாதா அப்படின்னு. ராஜமாதா ஷாக்காக நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு ஷிவானி காலில் விழுந்துடுறா. நீ எதுவும் தப்பா சொல்லல, ஆனா இப்ப குடும்பமே ராஜ குடும்பமே ஆட்டம் கண்டு போய் கிடக்கு, என்னைக்கு வேணா எது வேணா அந்த நாட்டுல நடக்கலாம் அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு, இதை பார்த்துக்கிட்டு தான் ஆகணும், ஆனா இப்பயாவது ஷெண்டு மாதிரி யான்யா மாதிரி நல்லது நினைக்கிற மனுஷங்களும் இருக்காங்களே நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குன்னு ராஜமாதா சோகமாவே மூஞ்ச வச்சுட்டு சொல்றாங்க. ஷிவானி பாக்குறா ஷெண்டு இப்ப கம்ப்ளீட்டா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு, ஆனா இப்போன்னு பார்த்து நீங்க பிரின்சஸோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா பிரின்சஸ் சைடு அவர் போகிற மாதிரி ஆயிரும், அப்புறம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது ராஜமாதான்னு சொல்ல நீ ஷெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் எனக்கும் தெரியும் ராஜமாதா சொல்றாங்க. ஆனா நீ சொல்றதும் கரெக்ட் தான், நான் சொல்றதை மட்டும் நீ பண்ணு, இந்த கேஸை எப்படி விசாரிக்கணும்னு நான் சொல்றேன்னு ராஜமாதா காதுல கூப்பிட்டு அவளுக்கு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஷெண்டு வெளியே வரா. யான்யா வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. ஸ்மூத்தா கேஸ் போயிருச்சா அப்படின்னு யான்யா கேட்க ஸ்மூத்தா போயிருச்சுன்னு சொல்ல முடியாது, இன்னும் ராஜமாதா என்கிட்ட கத்தல, ஆனா அதுக்கு முன்னாடி ஷிவானி இந்த கேஸை கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல யான்யா பாக்குறா. ஷிவானிக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, உன்னை காப்பாத்துறதுக்காக கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, கரெக்டான்னு கேட்க ஷெண்டு சொல்றான் ஆமா அதுதான் உண்மை அப்படின்னு. ஆனா அந்த கேஸ் ரொம்ப பெரிய பிரச்சனையான கேஸ், வெளியே வந்தா நிறைய பேரோட லைஃபே அதுல ஸ்பாயில் ஆகும் அப்படின்னு நம்ம ஷெண்டு சொல்ல அப்படியா அப்படின்னு நம்ம யான்யா கேட்டுட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஷெண்டு யான்யா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்போ கேஸ் ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு, என்னதான் ராஜமாதா பயங்கர கோவத்துல இருக்காங்க, ஏன்னா இப்போ எப்ப வேணா ஆட்சி கவிழலாம் அப்படிங்கிற மாதிரி நிலைமை தான் இருக்கு, யாரோ பின்னாடி பெரிய ராஜ துரோகம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க, ஆனா நான் ராஜமாதாட்ட பயங்கரமா தப்பு பண்ணிட்டேன், அந்த கல்யாணத்துக்கு நோ சொல்லிட்டேங்கிறதால என் மேல ராஜமாதா பயங்கர கோவமா இருப்பாங்க, எப்படிலாம் என்ன அவாய்ட் பண்ணலான்னு பார்ப்பாங்க, சோ என்னால உனக்கு கூட ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால என் மேல கோவப்பட மாட்டல அப்படின்னு ஷெண்டு கேட்க யான்யா பாக்குறா இருக்கிறதுலே உன்ன மாதிரி ஒரு ஃப்ராட பார்த்ததே இல்ல அப்படின்னு. ஷெண்டு உடனே என்ன மாதிரி உன்னை லவ் பண்றதுலயும் ஒரு பையனை உன்னால பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யான்யா சிரிச்சிட்டு இருக்கா வரத பாத்துக்கலாம் அப்படின்னு. இங்க இன்னொரு பக்கம் நம்ம லூஜன் இருக்கானே அவனுக்கு ஷிவானி ஒரு ராஜ உத்தரவை கொண்டு போறா, பிரின்சஸ பாத்துக்க வேண்டியது இனிமே உங்க பொறுப்பு, அவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத நோட் பண்ணி ராஜமாதா
கிட்ட உடனே வந்து சொல்லணும்னு சொல்ல லூஜின் உடனே அப்படியே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷிவானியை கூப்பிட்டு வரீங்களா டீ சாப்பிட்டு போலாம் அப்படின்னு கூப்பிடுறான். ஷிவானி இல்லங்க எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிடுறா. உடனே லூஜின் தனியா உட்காந்து டீயை குடிச்சிட்டு இந்த கிளாஸ் அப்படியே கோபத்துல நொறுக்கி வீசிக்கிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் அந்த பிரைம் மினிஸ்டர் பிரின்ஸோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. லூஜின் பாருங்களேன் ஷெண்டு மேல இருக்கிற கோபத்துல கம்ப்ளீட்டா ராஜமாதா லூஜின் பக்கம் போயிட்டாங்க. இப்போ என்ன சொன்னாலும் கேக்குறாங்க. அவன் யாரையாவது அரெஸ்ட் பண்ண சொன்னா அரெஸ்ட் பண்ணி நல்லா பெண்ட் எடுக்கிறாங்க ராஜமாதா. அந்த அளவுக்கு லூஜின் முக்கியமானவனா ஆயிட்டு இருக்கான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க ஷெண்டு கல்யாணத்துக்கே நோ சொல்லியிருக்கான். அப்படி என்னதான் என்ன பண்ண போறான்னு எனக்கு புரியல. ஷெண்டு அந்த அளவுக்கு கொடூரமா இருந்தவன் ஒரு பொண்ணு கிட்ட காதல்ல விழுந்தது என்னால நம்பவே முடியல. ராஜமாதா கிட்டயே பகச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்ல லூஜினை நினைச்சு எனக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்குங்க என்னதான் இருந்தாலும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் அதுலயே குறியா இருந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம பஞ்சியும் அந்த ஷூஹா பொண்ணு இருக்கால 2 பேரும் கிளம்பி ஏதோ ஒரு இடத்துக்கு விசாரிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அங்க உள்ள போனதுமே பஞ்சியை கூப்பிட்டு ஒரு ஆளு கழுத்துல கத்தி வச்சிட்டு இருக்க. மாமா அது வந்து நம்ம பையன் தான் நீங்க கவலைப்படாதீங்க விடுங்கன்னு ஷூஹா கத்த ஆரம்பிக்கிறா. நீ இவனை நம்புறியா அப்படின்னு கேட்க உடனே அந்த பொண்ணு நம்புற அப்படின்னு சொல்லிடுறா. போனா போதுன்னு பஞ்சி அந்த ஆளு விட்டுடுறாரு. எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. என்ன தாங்க உங்களுக்கு கோபம் எங்க நாட்டு மக்கள்னா ஏன் நீங்க அப்படி வெறுக்கிறீங்கன்னு பஞ்சி கேட்க அப்போ ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அவரு. இவங்கெல்லாம் ஒரு மலைவாழ் கிராமத்து மக்கள் தானே. இவங்க எந்த கண்ட்ரிக்குள்ளேயும் வர மாட்டாங்களாம். தனி ட்ரைப் அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கும் போது இந்த தேசங் நாடு அதாவது நம்ம இந்த ராஜமாதா ஷெண்டுவோட நாடு அந்த நாட்டுல இருந்து அப்பப்போ வந்து நிறைய தூதுவர்கள்லாம் வந்து இந்த நாட்டுக்கு ஊருக்கு வந்து பார்த்துட்டு போவாங்களாம். அதே மாதிரி ட்ரைப்ல இருந்தும் ஆளுங்க வருவாங்களாம். இந்த ட்ரைபுக்குலாம் கடவுளா ஒரு பொண்ணு தான் இருப்பா. அந்த மாதிரி ஒரு பொண்ணு மக்களுக்குலாம் நிறைய சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இருக்கும் போது இந்த தேசங் நாட்டுல இருந்து வந்த ஆள் ஒருத்தர் அந்த பொண்ணு கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிடுறான். அந்த பொண்ணு ஷாக் ஆயிட்டு பின்னாடியே ஓடிட்டு இருக்கா. இந்த கதையை கண்டினியூஸா அந்த அங்கிள் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி அன்னைக்கு பார்த்தா அதே தேசங் நாட்டுக்காரன் தூதுவனா மறுபடியும் நம்ம துறவியை பாக்குறதுக்கு வந்திருந்தான். அவங்களும் அமைதியா பார்த்திருந்தாங்க. இப்படி ஒரு பையன் திரும்ப திரும்ப நம்ம கிட்ட வரானே அப்படின்னு அவங்க துறவியா இருந்தாலும் அதையும் மீறி மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா காதல விழுந்தாங்க. அந்த பையன் நம்ம வந்து தூதுவரா வந்திருக்கேன் அப்படிங்கிற சாக்குல நம்ம துறவியோட ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிச்சான். அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கூட இருந்து பயங்கரமா காதல விழுந்த நம்ம துறவி அவனுக்கு நம்மளோட சீக்ரெட் எல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எழுத்தெல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ரொம்பவே அந்த காதல் முத்தி போயிட்டு ஒரு தடவை என் கூட என் நாட்டுக்கே வந்துட்டியா அப்படின்னு அவன் கேட்க அந்த துறவி பார்த்துட்டு வரேன் உன் கூடயே வரேன் வேற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டுக்கு பொறுப்புலாம் இருந்தது இல்ல அதை கூட உதறிட்டு ஓடி போயிட்டாங்க. அந்த அளவுக்கு கேவலமானவன். அதுக்கப்புறம் தான் அந்த தேசங் நாட்டுக்காரங்கனால எனக்கு பிடிக்காம போயிருச்சு அப்படின்னு அந்த அங்கிள் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் துறவிக்கு என்னங்க ஆச்சு அப்படின்னு பஞ்சி கேட்கிறான். ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு பாலடைஞ்ச வீட்டுல எங்க துறவியை நான் பார்த்தேன். அப்போ போய் அவங்க கிட்ட என்னங்க ஆச்சு இப்ப கூட வந்துருங்க எல்லாமே சரியாயிடும்னு சொன்னேன். இல்லங்க நான் முன்ன மாதிரி இல்ல அவன் என்னை ஏமாத்திட்டான். எல்லா ரகசியத்தையும் என்கிட்ட இருந்து வாங்கிட்டான். நம்ம மருந்து செய்யறது மேஜிக் செய்யறதுன்னு எல்லாத்தையுமே நான் கத்து கொடுத்துட்டேன். எப்படி அவன் வலையில நான் விழுந்தேன்னு தெரியல. இப்போ இவ்வளவு தூரம் பண்ணி என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டான். இப்போ என்ன கொல்றதுக்கும் அவன் வந்துட்டான். இதுக்கு மேல நான் உயிரோடு இருக்க கூடாது. சாகிறது தான் எனக்கு ஒரே வழி நல்ல பலனை கொடுக்கும். எனக்கும் உடம்பு முடியாம போயிடுச்சு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி எல்லா உண்மையும் சொல்லிட்டு இறந்து போயிருக்கா. இதெல்லாம் அந்த அங்கிள் சொல்லிக்கிட்டு இருக்க எவன் அதுன்னு தெரியல. ஆனா அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே ஆகணும். இதுல எனக்கு சந்தேகப்படுற சில பேரோட ஓவியம்லாம் இருக்கு. அதுல யாராவது இருக்காங்களா நீங்க பார்த்து சொல்றீங்களான்னு அங்கிள் கிட்ட பஞ்சி கொடுக்க அவர் விறுவிறுன்னு ஓபன் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஓவியத்தை காட்டி இவன் தான்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. அது வேற யாரும் இல்ல லூஜின் தான். லூஜின் தூதுவனா வந்து அந்த துறவி கூட காதல்ல விழுந்து அதுக்கப்புறமா அந்த பொண்ணு கிட்ட இருந்து எல்லா வித்தையும் கத்துட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அந்த அங்கிள் இவன் எங்க இருக்கான்னு சொல்லு நான் போய் கொன்னுறேன்னு சொல்ல ஷூகா பாக்குறா. நானும் பஞ்சியும் அந்த வேலையை பாத்துக்கிறோம் அங்கிள் நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த அங்கிள் பார்த்துட்டு இது ஒரு பெரிய விஷயம்ப்பா. இந்த பையன் மட்டும் இல்லைன்னா எல்லாமே அமைதியா இருந்திருப்பாங்க. இந்த ட்ரைபும் அமைதியா இருந்திருக்கும். அப்போ ஒரு தடவை வந்துட்டு என்கிட்ட அந்த பொண்ணு சொன்னா சாகிறதுக்கு முன்னாடி அந்த பையன் சொன்னானா நாங்க வந்து உங்களை கஷ்டப்படுத்தல எங்க ராஜமாதா இருக்காங்கல்ல இது எல்லாமே அவங்க பண்ண வேலை தான். பிரின்ஸுக்கும் இதுல பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோக்கனை கொடுத்தானா அப்படின்னு ஒரு ஜேடு டோக்கனை கொடுக்க அதை பஞ்சி பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறான். அந்த பாலடைஞ்ச டைலர் வீட்டுல அங்கங்க கிடைக்கும்ல அதே டோக்கன் இருக்கு. இந்த லூஜன் தான் இதுக்கெல்லாம் காரணமா அப்படின்னு பஞ்சி வேகமா போயிட்டு ஒரு புறால தூது விடுறான். யானையாவது உன் கைக்கு சீக்கிரமா கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன் லேட் ஆயிடக்கூடாது அப்படின்னு. இன்னொரு பக்கம் அரண்மனையில லூஜின் ஷெண்டு எல்லாரும் ராஜமாதா முன்னாடி நிக்கிறாங்க. இந்த லூஜின் சன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல ஒரு இன்ஸ்பெக்டர் நல்ல பையன் இருப்பான்ல அந்த பையன் தான் எல்லா தப்புக்கும் காரணம். அவனை விட்டு துரத்துனா எல்லாம் சரியாயிரும்னு ஒரு கேஸ் சப்மிட் பண்ண ஷெண்டு சொல்றான். அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் அங்க நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தார் ராஜமாதா அவருக்கு தண்டனை கொடுக்கறது சரியா இருக்காதுன்னு சொல்ல என்னங்க நீங்களும் கொடூரமா விசாரிக்கிற போலீஸ் டீம் தானே என்னமோ அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்றீங்க ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு லூஜின் கேட்க ஆரம்பிக்கிறான். ராஜமாதா பார்த்துட்டு சண்டை போடாதீங்க எதுவா இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி வந்துடுறாங்க. இங்க பிரின்ஸ் கிட்ட மறுபடியும் பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு இங்க பாருங்க என்ன ஆச்சுன்னு சொல்ல வர அந்த பிரின்ஸ் எதையுமே கண்டுக்காம செடியெல்லாம் நறுக்கிட்டு இருக்கான். பாருங்களேன் செடி நறுக்கினதுக்கு அப்புறம் தான் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு அங்க இங்க கை வச்சு
விசாரிச்சு நம்ம ஊருக்கே வந்துட்டாங்க அந்த லூஜின். அடுத்து நம்ம வீட்டுக்கு தான் வரது பாக்கி. அவனை இப்படியே விட்டு வைக்க கூடாது, ஏதாவது பண்ணணும், சீக்கிரமா ஏதாவது யோசிங்கன்னு சொல்ல பிரைம் மினிஸ்டர் காஞ்சு போன இலையெல்லாம் ஒரு கட்டத்துல விழுந்துதான் ஆகும், அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு காஞ்சு போன இலையை கீழே போட்டுட்டு பிரின்ஸ் அங்க இருந்து போயிடுறான். பிரைம் மினிஸ்டருக்கு சுத்தமா ஒண்ணும் புரியல. இங்க இன்னொரு பக்கம் ஷெண்டுவும் அவனோட அசிஸ்டன்ட்டும் வெளியூர்காரங்க நிறைய பேர் கேபிட்டல் சிட்டிக்கு வந்துகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வெளியூர்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, இந்த இடத்துல கண்ணு வச்சுக்கோன்னு ஷெண்டு சொல்லிட்டு இருக்கான். அப்ப இந்த பக்கம் இந்த இளவரசியோட பல்லக்கு போயிட்டு இருக்கு. இளவரசி இந்த ஷெண்டு இருக்கான் பாருங்க, எவ்வளவு தைரியம் தான் நம்ம இளவரசி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி அவமானப்படுத்திருப்பான்னு சொல்ல அவங்க அப்பா மாதிரியே தான் அந்த ஷெண்டுவும் எது நல்லதுன்னு அவனுக்கே தெரியாதுன்னு இந்த இளவரசி கண்டுக்காம போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க யானியாக்கு ப்ரமோஷன் வேற கிடைச்சிட்டு இருக்குல்ல, ஆனாலும் அவன் வேலையை உட்காந்து பார்த்துட்டு இருக்கும் போது சூச்சு பக்கத்துல உட்காந்துட்டு கொஞ்சிட்டே இருக்கா. அங்க அந்த ஸ்டேஷனோட டைரக்டர் வந்துடுறாரு. ஏமா யானியா இப்போ எவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டாங்க, அவங்க கிட்ட போய் நீ வந்து அடுக்கிற வேலையெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன்னு சூச்சுவை பார்த்து திட்டிட்டு, இப்போ நானும் யானியாவும் ஒரே ஸ்டேஜ்ல இருக்கிற ஆபீசர்ஸ், வணக்கம் மேடம், நீங்களும் என்ன நல்லா பாத்துக்கோங்க, நானும் உங்களை நல்லா பாத்துக்கிறேன் அந்த ஆளு சொல்ல யானியா பாக்குறா. இங்க பாருங்க, என்னதான் இருந்தாலும் இது ஒரு கௌரவத்துக்காக கொடுத்த பதவி, எப்படி இருந்தாலும் நீங்க தான் எனக்கு சீனியர், நான் நீங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்டு ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு யானியா சொல்லிக்கிட்டு இருக்கா. அது சரிமான ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், தப்பா எடுத்துக்காத. உனக்கு தெரியும்ல ராஜமாதாக்கு இப்ப லூஜன் தான் ரொம்ப முக்கியமா போயிட்டாரு, ஷெண்டுவை கண்டுக்கிறதே இல்ல. நான் உன் இடத்துல இருந்தேன்னா ஷெண்டுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கு, அதை சரி பண்றதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பாத்துட்டு இருப்பேனே தவிர கேஸ் அலைய மாட்டேன். உன் புருஷனை காப்பாத்துற வழியை பாரு, லூஜன் கிட்ட எல்லா பவரும் போக போக கொஞ்சம் ஆபத்து அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே அப்படியா அப்படின்னு வேகமா எஞ்சிட்டு சூச்சு கேட்டுக்கிட்டு இருக்கா. என்னவோ லூஜனை ரொம்ப நல்லா தெரிஞ்ச மாதிரி நீ ஆண் வாயை பழக்கிற, கொஞ்ச நேரம் வாயை மூடு அப்படின்னு அந்த ஓனர் திட்டிட்டு யானியாவை பார்த்து நீங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும், என்னதான் இருந்தாலும் அவர் பாத்துக்குவாரு அப்படின்னு யானியா சொல்லிட்டு எனக்கு கொடுத்த வேலையை தான் நான் பார்க்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கரெக்டா அப்ப வெளியே பயங்கரமா சத்தம் கேக்குது. அரச குடும்பத்துல இருக்க எல்லாருமே வந்துட்டு அநியாயம் பண்றாங்க, இந்த நாட்டுல அநியாயம் நடக்குது அப்படின்னு. உடனே இந்த சீனியர் வேகமா ஓடி போய் வெளியே பாக்குறாரு. நம்ம இன்ஸ்பெக்டர் தான் நின்னுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த ஊர் இன்ஸ்பெக்டர் சன்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல, அதனால பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். யானியா வெளியே வந்து என்னாச்சு சீனியர் அப்படின்னு இன்ஸ்பெக்டரை பார்த்து கேட்க சன்னை அரெஸ்ட் பண்ணி இந்த லூஜின் கூட்டு போய் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான், அவன் என்னமா அப்படி தப்பு பண்ணா, ஒரு நீதி நேர்மை நியாயமே இல்லாம விசாரணை போயிட்டு இருக்குன்னு அந்த ஆளு கத்த ஆரம்பிக்க உடனே எங்க அந்த டைரக்டர் கூட்டிட்டு உள்ள போயிடுறாங்க. சரி சரி நீங்க வாங்க, உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்னு. கரெக்டா அந்த பக்கமா யுன்சி வேற வந்துடுறா. என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு. இவ வேற நேரம் கட்ட நேரத்துல வந்துட்டு இருக்காளே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அங்கத்துக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடறான். அங்க யானியா வரா. இங்க பாருங்க, எனக்கும் அந்த இன்ஸ்பெக்டர் சன்ன ரொம்ப பிடிக்கும், அதனால நம்ம போய் உள்ள ஜெயிலுக்குள்ள பார்க்கலாம், நான் அப்ளிகேஷன் போடுறேன், அப்ளிகேஷன் அவங்களால மறுக்க முடியாதுன்னு யானியா சொல்ல ரொம்ப தேங்க்ஸ், நீ இருக்கிற பொசிஷன்ல இருந்து அப்ளிகேஷன் போட்டா கண்டிப்பா லூஜனோட ஜெயிலுக்குள்ள நம்மள விட்டுதான் ஆகணும் அப்படின்னு இங்க இன்ஸ்பெக்டரும் சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இங்க லூஜன் அமைதியா இருக்கும்போது அவங்க கிட்ட வேகமா ஒரு ஆளு வந்து இங்க பாருங்க, நான் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன் அந்த சன் இன்ஸ்பெக்டர் கிட்ட, ஒரு வார்த்தையை கூட வாயை திறந்து சொல்லவே மாட்டேங்கிறான்னு சொல்ல சாஃப்டாலாம் ஏன்டா விசாரிக்கிறீங்க, எவ்வளவு முடியுமோ உயிரை மட்டும் உடம்புல விட்டுட்டு அடிச்சு விசாரிங்கன்னு சொல்ல உடனே அந்த ஆளு மறுபடியும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க உள்ள கூட்டு வந்து இன்ஸ்பெக்டரும் யானியாவும் தனியா பேசிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க என்னமோ எனக்கு தெரியலமா, அந்த சன் இன்ஸ்பெக்டரை கடத்திட்டு போற மாதிரி போயிட்டு உள்ள வச்சு விசாரிக்கிறாங்க, வெளியே கூட விடாம, இதுல ஏதோ கண்டிப்பா பெரிய விஷயம் இருக்குன்னு சொல்ல சன் ரொம்ப நல்லவரு, அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்கன்னா கண்டிப்பா விஷயம் இருக்குன்னு தான் அர்த்தம். லூஜனை இப்போ ராஜமாதா ரொம்ப நம்புறாங்கிறதால லூஜன் கிட்ட யாரும் எதிர்த்து கூட பேச முடியாம இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த பிரின்சஸுக்கு இந்த விஷயத்துல சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு யானியா இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்டுட்டு இருக்கா. இல்ல எனக்கு தெரியல, அதுக்கு முதல்ல என் ஃப்ரெண்ட் அந்த சன் இன்ஸ்பெக்டரை பார்த்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்ல நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு யானியா அங்கிருந்து கிளம்புறா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம சூச்சு நானும் வரேன் அப்படின்னு 3 பேருமா ஒன்னா சேர்ந்து லூஜனோட ஆபீஸை பார்த்து போயிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா அவ்வளவு பேரை விசாரிச்சு குத்துயிரும் கொலையுயிருமா அங்கிருந்து தூக்கிட்டு போக சூச்சு பயப்பட ஆரம்பிக்கிறா. உள்ள போறதுக்கு நம்ம யானியா பெர்மிஷனோட தான் வந்திருக்கா. ஆனா அங்க இருக்கிறவங்க 2 பேர் தான் போக முடியும்னு சொல்ல சூச்சு நான் வெளியே வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. யானியாவும் நம்ம இன்ஸ்பெக்டரும் மட்டும் உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா அவ்வளவு கொடூரமா இருக்கு. அங்க ஒரு இடத்துல நம்ம சன் இன்ஸ்பெக்டரை பயங்கரமா அடி நடிச்சு அவரால் நடக்கவே முடியாத மாதிரி போட்டு வச்சிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஷூவால பார்க்கவே முடியல. திரும்பி நின்னுட்டு இருக்காரு. யானியா அங்க வந்துட்டு என்னங்க ஆச்சுன்னு கேட்க நீங்களும் கெட்டவங்க கூட சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு அந்த சன் இன்ஸ்பெக்டர் கேட்கிறான். இல்ல அதெல்லாம் இல்ல, என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க, நான் போய் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்றேன், உங்களை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்ல இல்ல அதெல்லாம் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளவுதான் சாக போறேன், என்னை பத்தி மறந்துருங்க அப்படின்னு சன் இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு நான் சாகல அப்படின்னு ஒரு குரலை கொடுத்துட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் சீனியர் பக்கத்துல வர சன் இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு அப்படியே முடியாத நிலைமையிலேயே ஒரு வணக்கத்தை போடுறான். இங்க பாரு, நீ வரணும், உனக்கு நிறைய வேலை காத்துக்கிட்டு இருக்கு, புரியுதா, நீ என்ன நடந்ததுன்னு சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு நம்ம இன்ஸ்பெக்டர் திட்ட ஆரம்பிக்க சன் உடனே நம்ம யானியாவை பார்த்து நான் சொல்றேன் எழுதிக்கோங்க, இங்க இருக்கிற இன்ஸ்பெக்டருங்க எங்க ஊர்ல எல்லாமே சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான், அதனால கனெக்ஷன் எல்லாம் பெருசா கிரியேட் பண்ணிட்டு எங்க சீனியர் மாதிரி ஆகணும்னு கனவோட தான் நாங்க உள்ள வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க யானியா கேக்குறா, நீங்க லஞ்சம் வாங்குனீங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களே அது உண்மையா அப்படின்னு. அது வந்து ஒரு
ஒரு பெரிய டிராவல் ஏரியாங்க. வரவங்க போறவங்க எல்லாம் எங்கள்கிட்ட காசை கொடுத்துட்டு தான் போவாங்க. எங்களுக்கு இன்ஸ்பெக்டருக்குன்னு தனியா சம்பளம் கிடையாது அப்படிங்கறதால அந்த காசுல தான் நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். இல்லனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்பயோ சாப்பாடு இல்லாம இறந்து போயிருப்பாங்க. அதுதான் அவங்க லஞ்சம்னு எழுதியிருக்காங்க. அதுக்கு நான் நோன்னு சொல்ல போறது கிடையாதுன்னு சன்னு சொல்லிட்டு இருக்கான். இதை பத்தி நம்ம பேசி சின்ன தண்டனையா வாங்கலாமே அப்படின்னு யானியா கேட்க உடனே ஷூ இன்ஸ்பெக்டர் கேட்கறான், உனக்கு இன்னும் புரியலையா? லூஜன் இவனை எப்படியாவது அடிச்சு கவுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னு சொல்ல யானியா உடனே பார்த்துட்டு அதுக்கு என்ன காரணம், ஏன் கவுக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்கான், லூஜனுக்கும் சன்னுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே சன் சொல்றான், இந்த லூஜன் அந்த ஊரோட நிக்க போறது கிடையாது. அந்த பார்டரை தாண்டி போயிட்டு பக்கத்து ஊர்ல பக்கத்து நாட்டோட இதை சம்பந்தம் பேசி தேச துரோகம் பண்றது கூட ரெடியா இருக்கிறதா எனக்கு தோணுதுன்னு சொல்ல லூஜன் அங்க வந்துடுறான். என்னம்மா உன் புருஷன் தான் இப்ப பாரு என்ன திட்டிக்கிட்டே இருக்கானா, நீயும் இங்க வந்து என்ன பார்த்து திட்டிக்கிட்டே இருக்க, என்னை பத்தி நல்ல எண்ணமே உங்களுக்கு வராதான்னு கேட்க உடனே நம்ம சன்னை பார்த்து இன்ஸ்பெக்டர் சொல்றான், நீ போய் ஓரமா உட்காரு அப்படின்னு சொல்ல அதே மாதிரி சன்னும் போய் உட்காந்துக்கிறான் பரிதாபமா. லூஜன் ரொம்ப நக்கலா இருந்துட்டு, உங்களை போக விட முடியாது, அதுக்கு முன்னாடி ஒரு அட்வைஸ் ஒன்று பண்ணணும். நான் அரெஸ்ட் பண்ணிட்டு விசாரிக்கிறேன், நீங்க மறுபடியும் வந்து பார்த்துட்டு நோட்ஸ்லாம் எழுதிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மேலேயும் கேஸ் போடுற மாதிரி இருக்கும்னு லூஜன் சொல்ல அங்க இருந்து அமைதியா அவங்க 2 பேரும் கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. லாஸ்ட் எபிசோட்ல யான்யாவும் இன்ஸ்பெக்டர் ஷூவும் போயிட்டு உள்ள ஜெயில மாட்டிக்கிட்ட இன்ஸ்பெக்டர் கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க. லூஜன் அப்ப நடுவுல குறுக்க வந்திருந்தான். அதோட தான் முடிஞ்சுது. லூஜன் யான்யாவை பார்த்து என்ன கேள்வி கேட்கறீங்க, என்ன பதில் வாங்குறீங்க அப்படிங்கறதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்க உயிருக்கே அது ஆபத்தா முடியலாம், உங்க உயிருக்கு மட்டும் இல்ல அப்படின்னு லூஜன் சொல்ல யான்யா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இங்க லூஜன் வேகமா ஜெயிலுக்குள்ள இருக்கிற அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு இருக்கான். இங்க யான்யா வேகமா வெளியே போறவ ஷூ இன்ஸ்பெக்டர் கிட்ட என்னங்க இது அப்படின்னு கேட்க ஷூ இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கான், நீங்க நம்பலையா, அந்த குட்டி இன்ஸ்பெக்டர் சொல்றதை நீங்க நம்பலையா அப்படின்னு கேட்கறான். இல்ல நம்பாததுக்கு என்ன, கண்டிப்பா நம்புறேன், லூஜன் கண்டிப்பா ஏதோ பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆனா நம்மளால இப்போதைக்கு அதை ஒண்ணுமே பண்ண முடியாது, ராஜமாதாவோட ஃபுல் பவர் அவன் கிட்ட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல போனா நம்மளதான் மாட்ட வைப்பான் போல லூஜன் அப்படின்னு அங்கிருந்து யான்யா கிளம்பிடுறா. இங்க பார்த்தா நம்ம லூஜன் சூச்சுவை தேடி வந்துடுறான். என்ன சூச்சு என் ஆபீஸ் வரைய வந்திருக்க, என்ன பார்க்காமலே போற அப்படின்னு கேட்க சூச்சு உடனே லைட்டா பயந்துட்டே, நீ நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கியா, என் ஃப்ரெண்டு யான்யாவை கஷ்டப்படுத்துவியா அப்படின்னு கேட்கறா. உடனே லூஜன் பார்த்துட்டு, சூச்சு நானும் உன் ஃப்ரெண்டு நீ என்கிட்ட சொன்னியா இல்லையா, ஆனா இப்போ உன் ஃப்ரெண்டு யான்யாவை பத்தி மட்டும் கவலைப்படுற, அவளை நான் கஷ்டப்படுத்துறா இல்லையாங்கிறது அவ பண்றதை பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு லூஜன் சொல்ல உடனே எனக்கு உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு தேவையே இல்லை, நீ மட்டும் யான்யாக்கு ஏதாவது பண்ண நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு சூச்சு அங்க இருந்து கிளம்பிடுறா. இங்க யான்யா வீட்டுல உட்காந்துட்டு இருக்கா. அங்க ஷெண்டு வந்துடுறான். எத்தனை தடவை அந்த லூஜன் ஆபீஸ் பக்கத்து போகாதன்னு சொல்லியிருக்கேன், உன்னை யாரு போ சொன்னா அப்படின்னு ஷெண்டு கேட்க அப்ப இன்னும் ஆளுங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்களா அப்படின்னு யான்யா கேட்டுட்டு இருக்கா. இங்க பாரு, நீ உள்ள போயிட்டு இந்த குட்டி போலீஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு வந்துட்டு இருக்க, அடுத்த செகண்ட்ல இருந்து உன் தலை உன் தோல் மேல இருக்கிறது அதிசயம் தான், யான்யா புரிஞ்சுக்கோ, இது ரொம்ப ஆபத்தான விஷயம்னு சொல்ல யான்யா பாக்குறா, நான் விசாரிக்காமல இருந்தேன்னா ஓ உயிருக்கு ஆபத்து வந்துரும், அதனால வேற வழியே இல்ல, நான் விசாரிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஷெண்டு பாக்குறான், எனக்கு புரியுது என் மேல நீ கவலைப்படுறன்ட்டு, ஆனா கொஞ்சமாவது அவசரப்பட்டு எதையும் செஞ்சுடாத, ரொம்ப பெரிய ஆபத்தா போயிடும்னு சொல்ல யான்யா ஷெண்டுவை கட்டி பிடிச்சிக்கிறா. இல்ல எனக்கு பயமா இருக்கு, நான் ஏதாவது உனக்கு தொல்லை கொடுத்துடக்கூடாது இல்ல அப்படின்னு சொல்ல, நான் எனக்கு தொல்லை கொடுப்பேன் நீ நினைச்சிருந்தா உன்னை கல்யாணம் பண்ணிருப்பேனா, ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஷெண்டு கேட்கறான். அந்த இன்ஸ்பெக்டர் பாவம், அவர் என்ன ஆவாரு, லூஜன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்க, இங்க பாரு இப்போ வந்துட்டு அதை பத்தி கவலைப்படுற நேரம் இல்ல, ரொம்ப பெரிய விஷயங்கள் நிறைய இருக்கு, நம்ம பாத்துக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம காப்பாத்த ட்ரை பண்ணலாம் அப்படின்னு லூஜன் சொல்லிட்டு இருக்கான். இல்ல அவரை பார்த்தா பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யான்யா ஷெண்டுவை கட்டி பிடிச்சிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் இந்த குட்டி இன்ஸ்பெக்டர் உட்கார வச்சுட்டு லூஜன் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, ஒண்ணு மட்டும் பண்ணு, இந்த பெரிய இன்ஸ்பெக்டர் ஷூ இன்ஸ்பெக்டர் இருக்கான்ல, அவன் வந்து இன்ஸ்பெக்டர் பதவிக்கு வரதுக்கு முன்னாடி கொள்ளக்காரங்க கூட கூட்டணி வச்சுட்டு தானே இருந்தான், அவனே திருடுறதுக்கு தானே போனான் அரண்மனைக்கு, அப்போ அரண்மனைக்கு திருட போறதுக்கு யார் யாரெல்லாம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு ஒரு லிஸ்ட்டை மட்டும் அவன்கிட்ட வாங்கி கொடுத்துரு, இல்லைன்னா அந்த லிஸ்ட் ஓண்டே எப்படி இருக்கும், இல்ல அதை என்கிட்ட கொடுத்துரு, அதை கொடுத்தாலும் நீ கொடுத்தன்னு சொல்ல மாட்டேன், அந்த ஷூ இன்ஸ்பெக்டரை வச்சு நானே பிடிச்சேன்னு சொல்லிட்டு அவன் மேல எல்லா பழியையும் போட்டுட்டு உன்னை நான் ரிலீஸ் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு அங்க லூஜன் சொல்ல குட்டி இன்ஸ்பெக்டர் வந்துடுறான். யாரை பாத்துறா நீ வந்து பழி போட பாக்குற, அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா, பெரிய கொள்ளைக்காரன், அங்க அரண்மனைக்குள்ளேயே பூந்து கொள்ளையடிச்சிட்டு யார்கிட்டையும் ஆயிரக்கணக்கான வீரர்களை தாண்டி தப்பிச்சவரு, அப்படி தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் கூட மனசு திருந்தி இப்போ நல்லவரா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு, எங்களை மாதிரி சின்ன சின்ன இன்ஸ்பெக்டருக்கலாம் நாங்களும் ஒரு நாள் அவர் மாதிரி ஆக மாட்டோமான்னு கனவுல தான் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, ஓ அவ்வளவு பாசமா அவர் மேல அப்படின்னு லூஜன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்பதான் குட்டி இன்ஸ்பெக்டர் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். குட்டி இன்ஸ்பெக்டர் திருடனா இருக்கும்போது நம்ம ஷூ இன்ஸ்பெக்டர் வேகமா அவனை வந்து பிடிச்சு அறிவில்ல இன்னும் திருடி வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு
கேட்க நிறைய குட்டி குட்டி பசங்கெல்லாம் ஷூ இன்ஸ்பெக்டரை அடிக்கிறதுக்கு வராங்க. எங்க அண்ணனை விடுங்க, அவர் எங்களை காப்பாத்துறதுக்காக தான் திருடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷூ இன்ஸ்பெக்டர் பாக்குறான். ஒரு நல்ல வேலை தரேன், என் கூட சேர்ந்து வேலை பாரு, இவங்களுக்கும் உன்னால சாப்பாடு போட முடியும், அதை வச்சுட்டு உன்னால நல்லபடியா வாழ முடியுமா அப்படின்னு கேட்க என்னால வாழ முடியும் அப்படின்னு அப்பதான் குட்டி இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் தான் ஷூ ஒரு பதவியையும் வாங்கி கொடுத்திருக்கான். அதுக்கப்புறம் உன்ன மாதிரி ஆகுறது தான் என்னோட கனவுன்னு குட்டி இன்ஸ்பெக்டர் சொல்ல, சரி ஓகே, நான் சாகுற வரை அதனால முடியாது, நான் செத்ததுக்கு அப்புறமா என் பேட்சை உனக்கு தரேன், அப்போ நீ வந்து என்ன மாதிரி ஆயிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறத்துல இருந்து இந்த பேட்சை வாங்கணும் அப்படிங்கறத ஒரே குறிக்கோளா வச்சு தான் நம்ம குட்டி இன்ஸ்பெக்டர் வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த குட்டி பசங்க அனாதை பசங்க எக்கச்சக்கமான பேரை படிக்க வைக்கணும், சாப்பாடு போடணுங்கிறதுக்காக தான் அங்கங்க லஞ்ச பணத்தையும் அவன் வாங்கியிருக்கான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு பெரிய இன்ஸ்பெக்டர் எனக்கு பேட்சை தரவே இல்லை, அவர் தான் உயிரோட இருக்காரு, எனக்கு எப்படி தர முடியும் அப்படின்னு கேட்டுட்டு அவரை மாட்டி விடாம இருக்கிறதுக்கு என்கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு ஒரு கம்பி எடுத்து அவனே சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிடுறான். இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம இருந்துட்டு இருக்கு. யானியா என்னமோ நர்வஸா இருக்கேன்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அங்க சூச்சு வந்துடுறா. ஏய் என்னடி ஆச்சு, உனக்கு ஏதோ லெட்டர் வந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்ல யானியா ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல சன் இன்ஸ்பெக்டர் செத்து போயிட்டாரு அப்படின்னு இருக்கு. அவ்வளவுதான் யானியா பயங்கரமா ஷாக் ஆயிட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. அந்த இடத்துக்கு ஷூ இன்ஸ்பெக்டர் வரான். என்ன ஆச்சு கேள்விப்பட்டியான்னு கேட்க உடனே யானியா நான் தான் காரணம் போல, நான் தான் உள்ள போய் விசாரிச்சு அந்த பையனை கொண்டுட்டேன், அவன் உயிரோட தான் இருந்துட்டு இருந்தான்னு சொல்ல உடனே இதுக்கு ஷூ இன்ஸ்பெக்டர் சொல்றான், இல்ல இதுக்கு நீ காரணம் கிடையாது, ஒண்ணு மத்த எல்லா குழந்தைங்களையும் காப்பாத்தணுங்கிறதுக்காக அவன் இறந்து போயிருக்கான், இன்னொன்னு என்ன காப்பாத்தணுங்கிறதுக்காக இறந்து போயிருக்கான், அவனுக்கு நான் பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஷூ இன்ஸ்பெக்டர் ஒரு வைன் பாட்டில் எடுத்து குடிக்க போக யானியா அதை வாங்குறா. நானும் பழி வாங்குவேன் அப்படின்னு எல்லா வைனும் இவ கடன் குடிக்க ஆரம்பிக்கிறா. அழுதுட்டே வீட்டுக்கு போக ஷெண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கவன் யானியாவை பாக்குறான். என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் இவ்வளவு குடிச்சிட்டு இருக்க அப்படின்னு கூப்பிட்டு அவளை உட்கார வைக்கிறான். எனக்கு தெரியுது அந்த சன் இன்ஸ்பெக்டர் இறந்து போயிட்டான்ல, அதனாலதான் நீ இப்படி பண்ணிருக்க, ரொம்ப தைரியமான ஆள் அவரு, ஆனா நம்ம காப்பாத்த தவறிட்டோம், பரவாயில்ல விட, நம்ம காப்பாற்ற வேண்டிய ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்ல ஷெண்டு இங்க பாரு பஞ்சி இருந்து லெட்டர் வந்திருக்குன்னு யானியா சொல்றா. லைட்டா ஷெண்டு முகம் மாறுது. ஷெண்டு இப்ப போய் பொசசிவ்னஸ் காட்டுற நேரமா இது முக்கியமான லெட்டர் பாருன்னு யானியா திட்டிட்டு இந்த ஜேடு டோக்கன் அவன் வரைஞ்சு விட்டுருக்கான் பாரு, இது உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்க இந்த ஜேடு டோக்கன் இருக்குல்ல, இது ராஜ குடும்பத்துக்கு போன தடவை ராஜா இருந்தப்போ கொடுத்தது. அப்படின்னா என்ன சொல்றாங்க, நம்ம இடத்துல அரிசியை பத்த வச்சு எல்லாத்தையும் எரிக்கிற மாதிரி எரிச்சிட்டு எல்லாத்தையும் திருடிட்டு போனது ராஜ குடும்பத்து ஆளுங்கன்னு பஞ்சி சொல்லியிருக்கானா அப்படின்னு கேட்க இது ரொம்ப சீரியஸா போயிட்டே இருக்கு ஷெண்டு, யாரை சந்தேகப்படுறதுன்னு தெரியல, ராஜ குடும்பத்துல நல்ல பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டா அப்போ உள்ள அசிஸ்டன்ட் வந்துடுறான். கழுத்துல அங்கங்க நிறைய பேருக்கு அப்படியே வரி வரியா வந்து இறந்து போனாங்கல்ல, அது பேரு 10 நாள் பாய்சனா, அந்த விஷத்து பேரு, அதை தான் கண்டுபிடிச்சு நோட்ஸ் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 10 நாளுக்கு அப்புறமா அந்த ஊசியால பாதிக்கப்பட்டு எல்லாரும் இறந்து போயிருவாங்கன்னு போட்டிருக்கு. யானியா சொல்றா, அந்த விவசாயி லேடி இருந்தாங்கல்ல, அவங்க மேலே இதே மாதிரிதான் இருந்தது, ஒரு சாதாரண ஆள் மேல எதுக்காக இந்த ஊசியை அவங்க போடணும்னு கேட்க எனக்கு தெரியலையேன்னு ஷெண்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். யானியாக்கு தலையே சுத்துது. நிறைய நம்மளால கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள் இருக்கு, நம்ம எப்படியாவது அதை கண்டுபிடிச்சே தீரணும்னு சொல்ல கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம ஷெண்டுவும் சொல்லிக்கிட்டு இருக்கான். யானியா அப்படியே போதையிலையும் கவலையிலையும் மயங்கி விழுந்துடுறா, படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஷெண்டு அங்க வந்து இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்க யானியா நான் எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எந்திரிக்கிறா. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இன்னும் தூக்கம் கலையிற வரைய நல்லா தூங்கு, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், நான் முதல்ல உனக்கு கொஞ்சம் தண்ணி தரேன், இதை குடிச்சிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். யானியா ஷெண்டு மேல சாஞ்சிட்டு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, ஆனா தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நிம்மதியாவும் இருக்கு அப்படின்னு சொல்ல பஞ்சி லெட்டர் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, அதை வச்சு நம்ம அடுத்த கேஸ்க்கு போயிட்டு இருக்கலாம். ஏன்னா ஷாவ் குடும்பத்தை தான் இப்ப சந்தேகப்படணும், அதாவது ராஜ குடும்பத்து மேலதான் டவுட் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாம அந்த ராஜகுரு இறந்து போனாரு, அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. ராஜகுரு கடைசியா அவர் ஜோசியம் பார்த்து இந்த குறியை சொல்லிட்டு அது கொஞ்ச நாளே இறந்து போயிட்டாரு. அப்ப அதுக்கும் இந்த குறிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குமா தான் இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னு ஷெண்டு சொல்ல யானியா சொல்லிட்டு இருக்கா, ஆமா எனக்கு தகவல் வந்திருக்கு என்னன்னு கேளு அப்படின்னு. வெளியே இருந்து ஷெண்டுவோட அசிஸ்டன்ட் இந்த மாதிரி யானியாவை ராஜமாதா பார்க்கணும்னு கூப்பிட்டுருக்காங்க, தனியா வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல நானும் கூட வரேன் அப்படின்னு ஷெண்டு கிளம்புறான். யானியா ஷெண்டுக்கு கிஸ் பண்ணிட்டு என்னதானே கூப்பிட்டுருக்காங்க, நான் போயிட்டு வரேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்றா. ஷெண்டு உடனே சரி ஓகே, ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் குட்டி செத்து போயிட்டான்ல, அவனை பத்தி பேசாத, அதே மாதிரி லூஜனை பத்தியும் பேசாத, புரியுதா அப்படின்னு சொல்ல எனக்கு நல்லா புரியுது, நான் பாத்துக்கிறேன். யானியா கிளம்பி போறா. சுபானி கூட்டு போறா. எப்பவுமே நம்ம போற அரண்மனை இது இல்லையே அப்படின்னு யானியா கேட்க நம்ம ராஜா மாதாவோட பர்சனல் ரூம்க்கு போறோம், உன்னை அங்கதான் கூட்டு வர சொல்லியிருக்காங்கன்னு சுபானி கூட்டு போறா. எனக்கு பர்சனல் ரூம்கா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு இருக்க. ராஜமாதா நேரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாமா, ரொம்ப நாளா உன்னை பார்க்க முடியாம இருந்தது, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் எங்க வீட்டுல பண்ணிருக்காங்க, இதை சாப்பிட்டு பாரு அப்படின்னு கொடுக்க அதை வாங்கி நம்ம யானியா சாப்பிடுறா. கரெக்டா சுவானி இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், இது கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப ரேர், ராஜமாதா யார்கிட்டையும் கொடுக்க மாட்டாங்க, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல ஒன்ன, அதனாலதான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ல யானியா சாப்பிட்டு பார்த்துட்டு இது லேசா உப்பு கறிக்குது அப்படின்னு சொல்றா. ஆமா, வெளியே பார்க்கறதுக்கு இனிப்பா தெரியுறது எல்லாமே இனிப்பா மட்டும் இருக்கும்னு நினைச்சிடக்கூடாது, நம்ம தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்ல சரி சரி போதும் வா அப்படின்னு சுவானிய ராஜமாதா கூப்பிடுறாங்க. ராஜமாதா கேக்குறாங்க, அந்த கவர்னர் இருக்காரே அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி நான் தான் தப்பு பண்ணேன், ராஜமாதா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு
சொன்னாராமா அப்படின்னு கேட்க உடனே யானியா டக்குன்னு காலில் விழுந்துடுறா. ராஜமாதா அவர் சொன்னது உண்மைதான், ஆனா நானும் ஷெண்டுவும் உங்க மேல மழை மாதிரி நம்பிக்கை வச்சுட்டு இருக்கோம். நீங்க ஒரு தப்பு பண்ணுவீங்க நாங்க நினைச்சு கூட பார்க்கல. கவர்னரும் வேற வழியே இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம கெட்டவங்க சொன்னதை நம்பிட்டாருன்னு சொல்ல எனக்கே நிறைய குழப்பங்கள் இருக்கு. எங்கேயோ பெரிய இடத்துல இருந்து பவர் லீக் ஆயிட்டு இருக்குங்கிற டவுட் எனக்கும் இருக்கு அப்படின்னு ராஜமாதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுல இந்த லூஜன் உன்னை கூப்பிட்டு பயங்கரமா புகழ்ந்தாரு. அதனாலதான் சரி ஓகே உனக்கு ஏதாவது நல்ல பொசிஷன் கொடுக்கறத பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ராஜமாதா சொல்ல, லூஜன் என்னை பத்தி எதுக்காக புகழ்ந்தாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவருக்கும் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது தான் உண்மை அப்படின்னு நம்ம யானியா சொல்லிட்டு இருக்கா. ராஜமாதா பாக்குறாங்க, எனக்கு புரியுது அந்த குட்டி இன்ஸ்பெக்டர் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ பயங்கர சோகமா இருக்க. நான் லூஜனுக்கு எக்கச்சக்கமான பவரை தப்பா கொடுத்துட்டேனேன்னு யோசிக்கிறியான்னு கேட்க ராஜமாதா உங்களுக்கு நம்பிக்கையா ஒருத்தர் இருக்கணும்னா அவர்கிட்ட பவர் நிறைய இருந்துதான் ஆகணும். ஒரு சில விஷயங்களை தப்பு நடக்கும், அதை நீங்க கண்டுக்காம விட்டுதான் ஆகணும். அது எனக்கு புரியுதுன்னு சொல்ல மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்ற, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா உண்மையாவே லூஜன் உன்னை கூப்பிட்டு என்ன பயங்கரமா புகழ்தான், அதனால அப்படின்னு ராஜமாதா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீ என்கிட்ட வாங்க, அப்பப்போ உனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ என்கிட்ட பேசிட்டு உன்கிட்ட பேசினா எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு அப்படின்னு எப்ப வேணா அரண்மனைக்குள்ள வரலாம் அப்படிங்கிறதுக்கான ராஜ டோக்கன் ஒன்று அவகிட்ட கொடுக்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு யானியா அங்கிருந்து கிளம்புறா. ஷிவானியும் பக்கத்துல உன்கிட்ட இன்னும் பவர் இருக்கு, நீ எப்ப வேணா ராஜமாதாவை மீட் பண்ணலாம், அப்பனா அதுக்கான பொறுப்பும் உன்கிட்ட அதிகம் இருக்கு, அதுக்கான பயமோட நிறைய இருக்கணும், புரியுதா அப்படின்னு கேட்க எனக்கு புரியலன்னு யானியா சொல்றா. பக்கத்துல ஒரு பாலடைஞ்ச கோட்டை மாதிரி இருக்கு, இதை காட்டி இந்த இடம் உனக்கு தெரியுமா அப்படின்னு ஷிவானி கேட்க முன்னாடி ராஜா இருந்தப்போ அவருக்கு ரெண்டாவதா ஒரு மனைவி இருந்தாங்க, அந்த மனைவியோட வீடு தானே இது அப்படின்னு யானியா கேட்கிறா. ஆமா கரெக்ட், இந்த பொண்டாட்டி மேல அதிகமா பாசம் வச்சு ராஜா ரொம்ப இவங்க கூடயே இருந்ததால இப்போ இருக்கிற ராஜமாதா அப்போ ராணியா இருந்தப்போ கொலை பண்ணிட்டாங்கன்னு ஒரு தகவல் கூட இருக்கு. ஆனா உண்மையாவே இந்த ராணி இருக்காங்கல்ல அது ஒரு சோக கதை. தன்னோட வீட்ல இருந்து ரொம்ப தூரமா இங்க இருக்கதால அவங்க நாட்டை மிஸ் பண்ணி இறந்து போனாங்க. இது மாதிரி நிறைய கதைகள் இது இருக்குன்னு சொல்ல உடனே யானியாக்கு ஒன்னும் புரியல. ஒண்ணு உண்மைனா வெள்ளையா இருக்கும், இல்ல பொய்னா கருப்பா இருக்கும் நினைச்சேன். வெள்ளைக்கும் கருப்புக்கும் நடுவுல இவ்வளவு குழப்பங்கள் இருக்கும் நான் என் வாழ்க்கையில நினைச்சதே இல்லைன்னு சொல்ல ராஜமாதாக்கு உண்மையாவே ஒண்ணு பிடிச்சிருக்கு. ஏன்னா நீ ரொம்ப திறமையா உண்மையா இருக்க. அதே மாதிரி ராஜமாதாக்கு பிடிச்ச ஷெண்டுவோட பொண்டாட்டி நீனு. ஆனா அடுத்து லூஜன் பெருமையா பேசுறாங்கிறதால ராஜமாதாக்கு உன்னை கம்ப்ளீட்டா நம்பலாமாங்கிற டவுட் இருக்கு. அதுக்காக தான் உன்கிட்ட பவர் கொடுத்து செக் பண்றாங்க அப்படின்னு ஷிவானி சொல்றா. அங்க இருந்து யானியா நேரா கீழே வரும்போது அங்க லூஜன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவ ஒரு வணக்கத்தை போட வாமா வாமா எப்படி இருக்கீங்க, பரவாயில்லையே, ராஜமாதா அடிக்கடி பார்த்துட்டு வர சொல்றாங்க, ரொம்ப அறிவாளியா இருக்கீங்க அப்படின்னு லூஜன் கேட்க ஆரம்பிக்கிறான். யானியா அதெல்லாம் பார்த்துட்டு நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், உங்க அக்காவை கூட எங்க ஷெண்டு இருக்காரே நாங்க ஊருக்கு போனோம்ல அங்க பார்த்தாரா அப்படின்னு சொல்ல உடனே லூஜன் பாக்குறான். என் அக்கா உடம்பு முடியாம வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, யாரையாவது மாட்டி ஒண்ணுன்னு தோணுச்சுன்னா என்கிட்ட கேளுங்க எப்படி பண்றதுன்னு சொல்லி தரேன், சும்மா தப்பா மாட்டி விட வேண்டாம் அப்படின்னு சொல்ல யானியா பாக்குறா. ஓ அப்படிங்களா, தப்பா எடுத்துக்கிட்டேன் போல, உங்க அக்கா உடம்ப பாத்துக்க சொல்லுங்க, நான் இங்க இருந்து கிளம்பி போறேன். அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இங்க வெளியே பார்த்தா நம்ம ஷெண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. யானியா ஓடி கட்டி பிடிச்சுக்கிறா. என்ன ஆச்சு, லூஜன் வேற உள்ள வந்தான்னு கேள்விப்பட்டேன், அதான் நான் வந்தேன்னு சொல்ல ராஜமாதா என்கிட்ட இந்த டோக்கனை கொடுத்தாங்க யானியா காட்டுறா. இதை ஒளிய வச்சுக்கோ, இதுக்கு உனக்கு இன்னும் ஆபத்து அதிகமாயிட்டு தான் இருக்கும், லூஜன் வேற விசாரிக்கிறதுக்கு உள்ள வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல இந்த பிரின்ஸ் இருக்கான்ல அவனும் லூஜனும் சேர்ந்து தப்பான வேலையில இருப்பாங்களோ அப்படின்னு யானியா கேக்குறா. தெரியல பார்க்கலாம் அப்படின்னு ஷெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.